அந்த பாட்டிக்கு போறாத சத்தியமா. இல்லடா, அவனுங்க இந்த சைட்லயும் கத்தி வச்சுக்கிறானுங்க, அந்த சைட்லயும் கத்தி வச்சுக்கிறானுங்க. உனக்கு புரியுதா? ஆமா அலெக்ஸ், உனக்கு தெரியும் அஞ்சான் வந்தப்ப என்ன சொல்லிவிட்டானா? சாமி அந்த ரேதுல நீ ட்விட்டர்ல இருந்திருக்க மாட்டேன். நான் பாத்துடா எல்லாமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு. ஒரு நிமிஷம்டா, நீ ஸ்பீக்கர் கொடுக்கும்போது பாத்து கூடுறா, வெள்ள தூக்கி போடுது, பாத்து போடு. சரியா? வெளில தூக்கி போடல, என்னையே தூக்கி போட்டு ஸ்பேஸ கட் பண்ணிட்டு புதுசா போட்டுருக்கேன். யார் இந்த பாடி? தூக்குடா, தயவு செஞ்சு தூக்குடா. நான் வந்து வன்மத்தை கக்க வரல, ஏன்னா வன்மத்தை நீ போய் வேற எதனா கக்குடாடி. இல்ல சாமி பார்த்தானு ஞாபகம் மேடம், தயவு செஞ்சு நாங்க மேடம் எரிச்ச மயிராகுது. போய் சொல்றேன். நியாயத்தை பேசினா எரிச்சல் ஆகுதுன்னா பேச வரா, நீ கிளம்பு. இல்ல சரி விடு விடு, கொஞ்ச நேரத்துல நல்லா ஓடி இருக்க வேண்டிய படம், நல்லா கதை எடுத்திருக்க வேண்டிய படம் முடியாத போச்சு. உன்கிட்ட ரிவ்யூ பண்ணலாம் கேட்கல, சூத்தா மட்டும் பேசுறத கேளு. நீ ஸ்பீக்கர்ல தானே அமைதியே கேள்றா. தாட்சி போண்டல அவனும் கேட்கல. ஒரு உண்மை சொல்லட்டுமா? அஞ்சான்லாம் இட்ட இருந்தா சத்தியமா சூரிய கையில பூச்சிருக்க முடியாது. நான் எழுதி தரேன், சத்தியமா அது இட்ட இருந்தா கையிலே பூச்சிருக்க முடியாது. நீ அப்ப சொல்ல வரத பார்த்தா கங்கு ஹிட் ஆயிருச்சுன்னா அவரை பிடிக்க முடியாதா? அவனை ஆடு ஹிட்டானாலும் போடாதடா. பிளாக் பஸ்டர்னா என்ன தெரியுமாடா? இப்ப ஒண்ணும் இல்ல, இல்லடா சொல்றது கேளு. இல்லடா கங்குவா ஹிட்டானா கம்மியா தான் பண்ணும். அது அதிசயம் என்ன தெரியுமா? யாருமே யாருமே பாக்காத ஒரு கண்டென்ட் சூர்யா தரானத்துக்கு. அதுதான் அப்பதான் அலெக்ஸ் இன்னைக்கு ஒரு குபீர் ஒண்ணு சிரிச்சு சிரிச்சு வயல் வருகிறா. ராசலாம் 92 வாடா, 92 அவமல ஏய் இல்லடா டே, ஏன்டா அவன் வந்து கண்டென்ட் கொடுக்குறான், வந்து அவனை வாய மூட சொல்றான். அவனை யாருடா? இல்லடா அவன் நம்பல கலாகரன்ற பேர்ல அவனே கலாச்சிக்கிறான்டா. அது அவனுக்கே தெரியல. ஒரு மொட்டை பையன் அவன் தான். இல்ல சந்திரமுகில ஒரு டயலாக் இருக்கும் தெரியுமா? அதான் தன்னை தானே ஒரு சந்திரமுகிங்க நினைச்சுக்கிட்ட அந்த ரூம்குள்ள. அதே மாதிரிதான் டாட்டும் அங்க அவனா இங்க டாட்டு. அப்படி கிடையாது, அவனோட மோசம் அப்படி கிடையாது. தன்னை தானே ஒரு புலித்தி என்று உணர்கிறார், அந்த இதுதான் வரும். அப்படிதான் சில பேர் நினைச்சுக்கிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் அவனுக்கு கேட்க மாட்டாங்க. தன்னை தானாவே கங்கா நினைச்சுக்கிட்டேன். வன்மத்துல ஏண்டா நல்லத பத்தி பேசுறதுக்கு ஒருத்தவங்க கூட இல்லையாடா அந்த உலகத்துல? நல்லவங்களா ஏடா மனிதனா வாழ பழகுங்கடா. எப்ப பார்த்தாலும் வன்மத்தை மனிதர் போல. இது மனித காதல் அல்ல, வைப் பண்ணு. அதுதான் வைப் பண்ணு. பார்த்தாலும் வந்து நல்லவங்க செத்துருவாங்க, கெட்டவங்க சீக்கிரம் செத்துவாங்க. இது நடுவுல இருக்காங்க பாத்தியா, அவன் சாவ மாட்டான். அந்த மாதிரி நடுவுல வருது யாரு? சூர்யாவா? எனக்கு புரியல. நடுவுல எவன் சூர்யா இருக்கான்? மயிர்ல இருக்கான். சரி நடுவுல இருக்கிறான் சூர்யா, மயிர்ல இருக்கிறான் சூர்யா, சாருன்றான். என்னதான்டா சொல்ல வர? இல்லடா நடுவுல சூர்யா இருக்குன்னு சொன்னேன். எது நடுவுல இருக்கு டவுட் ஆயிடுச்சு, அதுக்குதான் சொன்னேன். பட் சூர்யா இல்ல சூர்யா நல்லவர் தான்டா. அவனுக்கு ஃபேன்ஸ் தான் கொஞ்சம் கிறுக்கு தனமா பண்ணிட்டு இருக்கானுங்க. வேற எப்படி தெரியுமா இது? அஜித் நல்லவர், சூர்யா நல்லவர், ஃபேன்ஸ் மட்டும் தான் பேமானிங்கன்றான். டேய் எப்படி நான் சொல்றேன், என்ஜிகே எல்லாம் வந்து நல்லா ஹிட் ஓடி இருக்க வேண்டிய படம். இவனுக்கு புரியாம என்ன கூட்டுன்னு போய் தர்மடிடா எனக்கு காதல எனக்கு படமாடாது. என்ஜிகேல என்ன குறை கண்டுபிடிச்சீங்க நீங்க? மியூட்ல போய்க்கிறேன்டாடி. ஒரு நிமிஷம் ஆஜம் ப்ரோ, நீங்க என்ஜிகே பாத்தீங்களா இல்லையா அந்த டைம்ல? உங்களுக்கு எப்படி இது? இல்ல இந்தாலே சொல்லிட்டேன், நான் சொன்னா விஜய் ஃபேன். ஓகே சொல்லு. இல்ல என்ஜிகே எல்லாம் எதுக்கு ரிலீஸ் பண்ண? ஆக்சுவலி எனக்கு என்ன தெரியுமா, எதிர்க்கும் துணிந்தவன் அடிக்கிறதுக்கு பதிலா என்ஜிகேவை நீங்க அடிச்சிருக்கணும். அதை ஏன் அடிக்காம என்ஜிகே எல்லாம் வந்து ஒரு காவியம் ஸ்டேஜ்ல அதெல்லாம் வந்து இப்ப என்னடா பண்ணுகிற? நல்ல படத்தெல்லாம் வந்து இது பண்ணும்பா. நான் 2 டைம் சாமி 6 10 இல்ல 6 10 கிருஷ்ணால நிப்பானே.
இவனுக்கு ஸ்பீக்கர் கொடுக்காதடா அப்படின்னு சொன்னா வன்மத்தை கேட்கறதுனாலும் கத்துறீங்க, நல்லதை பேசலாம். நான் என்ஜிக்கு சரி விடு விடு. try இல்ல இல்ல பண்ணேன்டா. என்ஜிக்கு இல்ல என்ஜிக்கு 100 வன்மத்தை தான்டா. சொல்றான்டா. 10 வருஷம் கழிச்சுட்டான். என்ஜிகே 24லாம் 100 ஆயிடுச்சு. 2-4 24 24 24 24 தான் சொல்றான் 24ன்னு. அப்புறம் என்ன அது? 24 அதேடா ஏன் 3-4 34 சொல்ல முடியும் டேய்? 24 அது எப்படா நம்பர் வைஸ்ல சொல்லுவீங்க? மூதேவி 24 தான்டா சொல்லுவாங்க. Singular. அந்த வாட்சோட கிளாக்கோட டைம் மிஷின் Singular plural ஆ? சரிடா அடி அறிவாளி புண்டை சுத்த மூடு. இதுக்குதான் அதை சொன்னேனே. சரி Time கொடுத்து அடிக்கிறீங்க. இதெல்லாம் ஓடட்டும். தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் இருந்துச்சு, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஓடி இருக்க வேண்டிய படம். வேற மாதிரி போடா கந்தசாமி எதுக்குடா குள்ளனை பத்தி பேசுறீங்க? சும்மா விடுங்கடா டேய். டேய், நல்ல படத்தை பத்தி அதான் நான் விவேக் பேசுறோம். இருக்கும்போது ஏன் சூர்யா பத்தி அனுப்புதுல, அந்த படங்களை பத்தி பேசுவாங்க, ஓடாம போனது ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றோம். அப்படி பார்த்தா அஜித் படம் எவ்வளவு வருத்தம் பண்ண எல்லாரும். சூத்த மூடுறா நீ. கடைசி படம் எங்களுக்கு பிளாக் பாஸ்டர் கிளாஷ் விட்டு சூத்து அடிச்சிட்டோம் ஒருத்தவங்கள, அதெல்லாம் தெரியாது அவனுக்கும். கிளாஸ் விட்டு அவனே அடிச்சுக்கிறான் போல பின்னாடி திரும்ப. அவன்கிட்ட புடிச்சதுல தெரியுமாடா சொல்லிட்டு அவனா ஓடிடுறான்டா. இது எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் திருப்பி பதில் சொல்ல நான் கேட்கணும்லடா, நான் இருக்கணும்ல, அதனால அவனே ஓடிடுறது. இப்ப திருப்பி வருவான் பாரு. இது படம் மாமே இறார இந்த தமிழ் எடு சொன்ன ஞாபகதா கில்லி பட கலெக்ஷன் அடிக்காதுன்னு தெரிஞ்சு பக்கத்துல கில்லி ஒண்ணுங்கிற ஸ்கிரீன் உள்ள போய் அஜித்தன் கத்திட்டு வந்துட்டேன். மாசா ஃபீல் பண்றான். அவன் என்னடா செஞ்சு வச்சிட்டான் அவன் வீடியோல வத்தா. வழக்குல இல்ல வழக்கமா அஜித் சார்னு சொல்லுவான்டா. இப்பெல்லாம் அஜித் தற்கூரி பசங்க. அஜித் தற்கூரி பெரிய தற்கூரியா இருக்காங்க அவன ஃபேன்ஸ் அப்படின்னு. தற்கூரி பசங்க ஃபேன்ஸ் சொல்லுது. பண்றதெல்லாம் இருக்குதானே யாரு? ஆனா இல்லடா உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டாடா விவேக் இருக்குல்ல லியோதாஸ், இவன் அஜித் ரொம்ப பிடிக்கும். கொல்லனை பார்த்தா மட்டும் தான் அடிப்பான். அதனாலதான் எனக்கு ஒரு விஷயத்துல பிடிக்காது. அடிச்சா 2 பேர் அடி, அது என்ன ஒருத்தனை மட்டும் அடிக்கிறது? நீ உனக்கு சாதகமானவன யார் அடிக்கணுமோ அடிப்ப, யாருக்கு சப்போர்ட் பண்ணவோ பண்ணுவேன். டேய் நான் ஐயோ சந்திரா நான் எல்லாரையும் அடிப்போமா? நீ கம்முனுடுறா அடி சாமே. சரி யார் அடிக்கல? இல்ல யார் அடிக்கல சொல்லு, எல்லாரும் அடிக்கலாம் சொல்லு. இருக்கல வரா சொல்லு. எங்கடா ஜாக்? இல்ல நேரா அல்லு அர்ஜுன் தான் கொட்டை கட் பண்றோம் சொல்லு. அது எடுத்துட்டு அட்ரா அல்லு அர்ஜுன் முடியாது. எல்லாரும் ஒரு ஆக்டர் இருக்கும், அவங்கள பத்தி தப்பா பேசினா வந்து திட்டுவாங்க. இந்த புண்டை எல்லாத்துலயும் ஒண்ணு வச்சிருக்கான். டைரக்டர்ல ஒண்ணு வச்சிருக்கான், ஹீரோயின்ல ஒண்ணு வச்சிருக்கான். யாரா நீதான் டேய் டைரக்டர் இதெல்லாம் என்னடா ஸ்டேட்ல ஒண்ணு வச்சிருக்க, ஹீரோயினுக்கு ஒண்ணு வச்சு. இல்லடா சங்கரே ரொம்ப பிடிக்கும். ஜரகண்டி பாட்டு வந்து தள்ள துண்டு போட்டு தானே உட்காந்து இருந்தேன். என்ன படம் அது? இதுடா பேர் என்ன? கேம் சேஞ்சர். அது பாட்டுல வந்துச்சாடா? டேடே என்னடா அசிங்கப்பட்டு ஒரு காலத்துல எனக்கும் தெரியாது. ஒரு காலத்துல அனுப்பிச்சுட லிங்கன் பாப்போம். நல்லா இல்லடா அது. என்ன பண்றது? கேம் எக்ஸ்சேஞ்சர் அந்த படம் பேர் என்ன? கேம் சேஞ்சர். கேம் சேஞ்சர் கேம் மாத்துறது. சிவாஜி த பாஸ் மாதிரி எடுப்பான்னு நினைக்கிறேன்டா. பாலிடிக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணி. இவனுங்க இந்த ஜிபியூன்னு வச்சு வராங்க. நீங்க வந்து அதை பார்க்கவும் கேங் பேங் ஏன்டா வச்சுக்கிறீங்க? எல்லாருக்கும் இல்லடா எல்லாருக்கும் ஞாபகம்தா. இப்ப கோட்னு சொன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல தெரியும், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆனா எவனா ஜிபியூன்னு சொல்லி பாரு தெருவுல செருப்பால் அடிப்பான். அப்படின்னா என்னங்க? இல்ல ஒண்ணும் தெரியலங்க. ஜிபியூனா என்ன? பரவாயில்ல வீப் ஏதோ டைட்டில் நல்லா வச்சானே. யுவன் சங்கராவது செகண்ட் சிங்கிள்னால இன்னும் நல்லா தரட்டும், எல்லாருக்கும் பாசிட்டிவ் வர மாதிரி. எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் டான்ஸ் ஆடலாம், ஆனா செகண்ட் சிங்கிள் லவ் பாட்டு நல்லா போனா செருப்பால அடிப்பான் அவனை. எப்படியாப்பா எனக்கு இருக்கு. மெலடி கிங்னாலே யுவன் தான். அந்த ஒண்ணுத்துக்கு தான் உட்காந்துக்கிறேன். ட்ரக்ஸ் சப்ளையர்னு முட்டு குத்துனீங்களே, அதனால பாட்டு நல்லா வரும் தோணுது. லவ் பாட்டு அலெக்ஸ் ப்ரோ அந்த தியேட்டர்ல நம்ம இது விசில் போர்டு கேட்டபோது செமையா இருந்துச்சு சத்தியமா. அதான் தியேட்டர் நல்லா இருக்குது வைப். தியேட்டர் வைப் பயங்கரமா இருந்துச்சுடா. இல்ல ப்ரோ இப்ப விசில் போர்டு வந்து இவங்க லிரிக் நோட் பண்ணாம தியேட்டர்ல நம்ம ஆடுறோம்ல, அது வேற. லவ் பாட்டுக்கு நல்லா இருக்கணும், லிரிக்கும் நல்லா இருக்கணும், பாட்டும் நல்லா இருக்கணும். உமால மிஸ் ஆகட்டும் இரு பாடுக்கு இருக்கு. இல்ல யுவன் அதுல கிங். எப்பா என்னல ஒரு கல் ஒரு கண்ணாடி பாட்டெல்லாம் நேத்தைக்கு கேட்டா கூட செமையா இருக்கு. யுவன் மெலடியில கிங். லாஸ்டா லவ் டுடே பாட்டும் நல்லா தான் இருந்துச்சு. அதான் பாப்போம். அனிருத் உமால அனிருத்தன் மட்டும் வராதடா. சமனே மேலடா யுவனுக்கு. உமால
உண்மைதான். அதான் டிஎஸ்பியை போட்டு விட்டுருக்கலாம். என்ன சொல்றீங்க? டிஎஸ்பி வேணாம் கோட்டு 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 கோட்டுன்னு போறியா? இது கூட பரவாயில்ல. கங்குக்கு பாத்தியா? கங்கு வா கங்கு வா கங்கு வா இவ்வளவு காண்டாகுது. அதேதான் ஆனா அவன் புஷ்பா மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி செமையா போட்டான். செம்ம. எல்லா ஆல்பமும் ஹிட். ஸ்ரீவல்லி பாட்டு, ஓ சொல்றியா பாட்டு, அப்புறம் இந்த ஏ பேட்டா பாட்டு எல்லாமே ஹிட். செகண்ட் பார்ட்ல வந்துட்டு பார்ப்போம். இந்த ஒரு பாட்டு கொஞ்சம் மிக்ஸ்ட் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் தான் நல்லா இருக்குன்னு. இப்ப இந்த பாட்டு வீடியோவா சமாளிச்சிடலாம், பார்ப்போம். இப்ப இவன் ரோஹினி ரேவந்த் வேற சச்சின் வந்து ரீரிலீஸ் பண்ற மாதிரி பேச, அதுவும் டிஎஸ்பி தானே மியூசிக். சச்சின் பரவாயில்ல, சச்சின் நல்லா இருக்கும் ப்ரோ. இது இல்ல இப்ப எல்லாரும் நாங்களே விஜய் ஃபேன் தான். ஃபிளாப் படம் வில்ல ஏன்டா ரிலீஸ் பண்றீங்க? சோறு தின்றே இல்லைன்னா தின்றேன்னு எல்லாம் அசீசமா கேட்டு இருந்தோம். இல்லடா ஐங்கன்னு கேட்டா அந்த ஒரு படம் தான்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ரைட்ஸ். அதுல ஆமா ஆயங்கரன் அந்த இது கேட்டேன். அதாங்க போல ஓவர்சீஸ் பண்ணிட்டான். தமிழ்நாடு தேவையில்லை. தமிழ்நாட்டுல வந்துட்டு தான் இந்த சச்சின் கத்தி வேணும், ஆனா பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது பழைய படம் திருப்பாச்சி பண்ணலாம். திருப்பாச்சி எல்லாம் வைபா இருக்கும். ஆனா ரீசெண்டா பண்ணாங்கல்ல. ஆனா எந்த படம் வந்தாலும் கில்லியோட வைப்ஸ் எல்லாம் அடிச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். என்னோட திருப்பாச்சி அந்த வைப்பு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 70% வரும். ஏன்னு கேட்டா 3 வில்ல பாட்டு நல்லா இருக்கும். 3 வில்ல பேரை கேட்டாலும் குபீர்னு இருக்கும்டா. பட்டாசு பாலு, பான்பர கருவி, சனிய சக்கடை. அதான் அது நல்லா இதுவா இருக்கும். இன்னொன்னு இந்த ரீ ரிலீஸ்ன்ற கான்செப்டே தமிழ் சினிமா ஊம்பிட்டு போனால தான் வந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும். இவனுக்கு ஒரு படம் இட்டு தர மாட்டானுங்க, வர்ற படம் எல்லாம் நக்கின்னு போகுது. சரி நீ ரீ ரிலீஸ் எல்லாம் தொடர்ந்து விட்டதுதான் இங்க மேட்ரு. கடைசியில இப்ப அரண்மனை கொஞ்சம் ஓடுதுன்றானுங்க, ஆனா அதுவே 25 தான் பண்ணுது. நல்லா இருக்குடா படம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்கடா அந்த படம். டே காட்டு மொக்கடா. ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் தான் இங்க சாப்பிடுறானு பாத்துட்டேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் தான் சாப்பிடுறானுங்க. பாட்டு வேற பரதேசி. ஒரு நிமிஷம் இல்ல யூடியூப்ல அந்த அச்சச்சோ பாட்டு வந்துச்சு. எதுக்கு போகணும்? ஆமா இப்பதான்டா விட்டுருக்கான் வீடியோ, ஃபுல் வீடியோ வந்துச்சு. என்னது பிளர் பண்ணாம வந்திருக்கு. மாமா பிளர் பண்ணவே இல்ல. அதான் எப்படியும் இந்த எதுக்கு பிளர் பண்ணல தெரியும். என்ன தமனா நல்லா ஆடினால டான்ஸ். தமன்னா ராசிகண்ணா பாட்டுறா வீடியோ, ஃபுல் வீடியோ வந்துருச்சு யூடியூப்ல, போட்டு விட்டான் அவனே. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா படம் காட்டு மொக்க இருக்கிறதுல காட்டு மொக்க. என்ன கேட்டேன் 2 பரவாயில்ல, 3 பார்க்கவே இல்ல, 4 சுத்தம். ஆனா எனக்கு என்ன தெரியுமாடா சிரிப்பு, செகண்ட் ஹாஃப் இப்ப எடுத்தமா இருக்கும். இந்த பேய் யாரு ஓட்டுவா ஓ மை காட் கடைசியிலும் சொல்லிட்டு குஷ்பு ஓட்ட வரும் ஒம்மால. இல்ல எனக்கு இல்லடா, எனக்கு என்ன தோணுச்சு, இதுக்கு நீ கம்மனா அதான் ஒண்ணு இல்ல, பேய் ஓட்டுறதுன்னு ஒரு ஐப்பேத்தம்ல யாரு ஓட்ட போறாங்கன்னு. லாரன்ஸ் ஆச்சு பரவாயில்ல, சாமியார் மாத்தான் புரியுதா? லாரன்ஸ் கொஞ்ச நாள் பாட்டா சாமியார் மாத்துவான். பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து பேய் ஓட்டுறணும் எனக்கு பேர் பைத்தியம். ஃப்ரீயா பண்ணி கொடுப்பா. இன்னொன்னு கூட சிம்ரன் ஆடுனுக்கு. ஆனா அது என்னன்னா தண்ணியன் படம் வந்து. ஆனா சிம்ரன் கிளவி வயசுறாப்பா, ரொம்ப வயசு ஆயிடுச்சு. என்னன்னே தெரியல. ரொம்ப ஒல்லியா இருக்குல்ல, அதனால நமக்கு இன்னும் வயசு தோணுது. தோல் ரொம்ப சொருகிச்சு ப்ரோ, வயசு ஆயிடுச்சு, ரொம்ப கிளவி மாதிரி. எப்பயில இருந்து அதை எடுத்துட்டு இருக்கீங்க? இல்லடா இப்ப நயன்தாரோட ஏன் த்ரிஷாக்கே 41 வயசு கிட்ட ஆகுது, ஆனா பார்த்தா அப்படி இல்லையே. ஜோதிகா நல்லாதான் இருக்கு இப்ப எல்லாம். சிம்ரனுக்கு எத்தனை வயசு போட்டு பாரு விக்கிபீடியா. 48 போட்டு பாரு. அவ இது வயசா செக் பண்ணி பாரு. 48 வயசுடா. 48 ரொம்ப அதிகம் தான்டா. இன்னொன்னு பொண்ணுங்க வயசு அது பல்சுன்னு தெரிஞ்சிடும், பசங்களுக்கு தான் அது அவ்வளவு தெரியாது. சிம்ரனுக்கு 48னா தளபதிக்கு எத்தனை வயசு இப்போ? நான் 50 வர்ற ஜூன் 50 வயசு ஆளு இப்படிங்கிறாரு. ஒருத்தன் 52 வயசுல எருமாடு பின்னாடி உட்காந்து இருப்பாரு காம்படிட்டர். போய் போட்டு மெருகு சார் அவனை. ரெண்டு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ப முடியாது. விஜய் 2 வயசு சொன்னல. இந்த ஒன்னே பிளாஷ் ஆனது அஜித்குமாரோட மூஞ்சி தான் பிளாஷ் ஆச்சு டக்குன்னு. ஏகே இன்னொன்னு ஏகேனா அன்பா, ஏகேனா ஆமா கொஞ்சம் அர்த்தம், வேற எதுவும் இல்ல. சும்மா அஜித் குமார் அதெல்லாம் கிடையாது.
ஏர்போர்ட் குமார். ராமகுமார், ஏர்போர்ட் குமார், அக்ஷய் குமார், அஸ்வின் குமார். அந்த ஸ்லீப்பிங் ஸ்டார் தானே அஸ்வின் குமார். உன் பேர் அஸ்வினா? சூப்பர். ஏன்டா காலேஜ்ல தான் பக்கத்துல கிறுக்கி குமார்னு போட்டுருக்குது, போட்டுருக்காங்க. பக்கத்துல குமார்னு போட்டு ஏகேன்னு வச்சுக்கிறா. எல்லாம் ஒன்னும் ஏகேன்னு டேய் நான் மைக்கிள்ரா. மைக் இல்ல. So, வர வர போர் அடிக்குதுன்னு எல்லாம் ஆக்ட்ரஸ் ஃபைட் பண்ணிட்டானுங்க. புரியுதா? ஒருத்தன் என்னன்னா அனுஷ்கா பச்சை திட்டுறான், ஒருத்தன் சமந்தா பச்சை திட்டுறான், ஒருத்தன் நயன்தாரா பச்சை திட்டுறான். இதுல ஆசிம் ப்ரோ வேற அடுத்த படம் தளபதி ஹீரோயின் யாருன்னு கேட்டா பிரியங்கா மோகன்னு சொல்லுது. மனசாட்சிக்குதா? அது ஆடுன்னு தெரியாது. ஓ ஏன் ஹீரோயினே வேண்டாம் கடைசி விடுறதுக்கு. ஐயோ ஐயோ ஹீரோயினே வேணான்னு சொல்றது கூட நம்பிடலாம். பேசாம இந்த பிரியங்கா மோகனை இந்த விவேக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. ஜிம்முக்கு போறான் அவனாவது இது பண்ணும். ப்ரோ விவேக் அமலா சாஜி தான். செமையா இருக்கும் தளபதிக்கு ஜோடியா, சூப்பர் கியூட் இல்ல இருக்கும். விவேக் அமலா சாஜி தான்டா அலெக்ஸ். இது தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் கூட முடியாது. அதை தூக்கி கொடுத்து குப்பையில போடாது. ஆனா என்ன கேட்டா ஒரு கேவலமான பிரிவிடா சத்தியமா அமலா சஜில. எப்படா அதை ரசிக்கிறானுங்க? எந்த கோணத்திலும் நல்லா இல்லடா. தயவு செஞ்சு அவளை போய் பேசாதடா. டேய் டென்ஷன் ஆகுதுடா. ஒரு உன் பேரும் ஏ, அவ பேரும் ஏ. ஐயோ என் பேரும் உன் பேரு ஏன் அலெக்ஸ் மட்டும் வந்துரும். திடீர் அல்லு அர்ஜுன் மாதிரி ஏ. டேய் விடுங்கடா அலெக்ஸ் பக்கத்துல ஆசிம் அதை கொத்து விடு. ஆசிமுக்கு அமலா சஜிக்கும் கல்யாணம். ஐயரு நான் தானத்துக்க. ஓம் ஹாம் போசா. நல்ல 2 கெட்ட வார்த்தை எடுத்து போட்டு விட்டுருங்க. எங்க ஒருத்தவங்க அம்மா நீ அப்புறம் என்ன பண்ணுவாரு ஒரு பாவத்தை. கலருக்கும் அமலா சஜிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? சரியா இருக்கட்டா. ஆனா உண்மையிலே இந்த டிக்டாக் இருந்த டைம்ல நிறைய பொண்ணுங்க அழகா இருக்கும். டிக்டாக் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். ஃபில்டர் நானே அதெல்லாம் பார்க்கணும். இப்பெல்லாம் இன்ஸ்டாகிராம் போன தத்தி பாடுங்க. என்னது ஒரு பொண்ணு பாடியா நல்லா இருக்காது, ஆனா அவுத்து போட்டு தெரியும். ஒரு பொண்ணு அழகா இருக்கும், ஆனா அது சரியா பண்ணாது. இதுல அமலா சாஜி எதுக்குமே தேராது, ஆனா அதை புடிச்சுமான இதான் 5 மில்லியன் ஃபாலோவர், எத்தனை ஃபாலோவர், 4 மில்லியன் ஃபாலோவர் உட்காந்துக்கிறாங்க. மஞ்சள் வீரன் ஒண்ணு வந்துச்சு, அது என்னாச்சு? அது எப்போ ரிலீஸ்? மஞ்சள் வீரன் மஞ்சள் வீரன் அது அவ்வளவுதான். அவர் ஏதோ கேரளா டோலி கூட சுத்தி நிக்கிறாப்பல ஆளு. ஆனா எனக்கு டவுட்ரா, அவன் லைசன்ஸ் தான் கேன்சல். படம் ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட பைக் ஓட்ட விட மாட்டான் போகலையா? அரெஸ்ட் பண்ணிருவானுங்க. எப்படா ஓட்டலாம்? கனவுல மீரா மித்தன் வந்து உனக்கு தாலி கட்டுற மாதிரி பண்ணி விட்டுருவான். கம்முன்னு அவெல்லாம் இப்ப எங்க போயிட்டா? இடையில தளபதியை வச்சு நல்ல மார்க்கெட்டிங் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அரெஸ்ட் பண்ணிட்ட பிறகு கம்முன்னு ஆயிட்டேன். அதான் ஒண்ணும் இல்ல, ஆடுற வரைக்கும் தான் ஆடுறது. ஒரு வாட்டி ஒரு பேட்ச் ஒர்க் ஆயிடுச்சுன்னா கம்முன்னு இருக்கு. அந்த எஸ்சி அந்த காஸ்ட் இஷ்யூ பத்தி ஏதோ ஒண்ணு வாய்ப்புப்பா பேசினதுனால அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு 1 டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்ல இதுல ஹைலைட் நான் அரெஸ்ட் பண்ணும்போது அவ வாய்ஸுக்குது நல்லா ரிப்பீட்டா பார்த்து சிரிச்சு பார்த்த. தமிழ்நாட்டுல ஒரு பொண்ணுக்கு இந்த நிலைமை நடக்கணுமா? அவ்வளவு இன்பமா இருந்தது. அந்த டைம் ரொம்ப ரொம்ப இது பண்ணிருக்க போல இருக்கு. அப்படியே இது பண்ற இதே மாதிரி இல்ல வீடியோ நிறைய டைம் பாத்துருக்கேன். ஆனா வீடியோ வச்சு நல்லதா ஏதாவது பேசுவான்னு பார்த்தா மீரா மீட்டு அமலா சாஜின்னு சொல்லிட்டு பேசுனேன். இல்லடா சரி, தளபதி 69 ஹீரோயின் பத்தி பேசுவோம். மிர்னால் தாக்கூர் இல்ல பூஜா ஹெக்டே இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. பூஜா தாக்கூர் செம்ம செலக்ஷன். மிர்னால் தாக்கூர்னா இல்ல ப்ரோ, இதான் விஜய் ஹைட்டுக்கும் அந்த இது அந்த டான்ஸ் கரெக்டா ஆகும். பூஜா ஹெக்டேவும் கரெக்டா தான் எனக்கு கேட்டேன். ராஷ்மிகா திரும்ப போடலாம். இல்ல ராஷ்மிகா திரும்ப போடலாம். வாரிசுல இல்ல, வாரிசுல நல்ல வேலை இவளுக்கு 3 சீன் வச்சாங்க. இவளுக்கு 4வது ஒரு சீன் வச்சிருந்தா கூட எங்களுக்கு செருப்பால வச்சிருப்பானுங்க. நல்ல வேலை செகண்ட் ஹாஃப்ல சீன் இல்ல இவளுக்கு. இல்லடா ஐயோ வானாம்பா, போதும் வந்த வரைக்கும் போதும். இல்ல இனிமே ராஷ்மிகா என்ன தெரியுமாடா, அவன் உண்மையிலே நல்லா நடிப்பா. ஒரு 3 சீன் நல்லா நடிப்பா. 4வது அது என்னன்னு தெரியல, அவளுக்கு ஏதாவது தோஷமா ஏதாவது சீன் வச்சுன்னு அனிமல் படத்துல நல்லா நடிப்பாடா. சத்தியமா சொல்றேன் நல்லா நடிச்சா. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும்டா, திடீர்னு எங்கிருந்து வந்தானே தெரியல, குபீர்னு ஆக்கி விட்டு போயிட்டா. கிளைமேக்ஸுக்கு முன்னாடி இவன் தான் ஏர்போர்ட்ல போய் ஃபைட் பண்ணானே அதுக்கு முன்னாடி. அப்போ ஆனா ப்ரோ வாசன் ப்ரோ அமலா வேணா, ராஷ்மிகாவும் ரஜினியும் நச்சா என்ன பண்ணு ஆர்டர்ல இருக்குது டபுள் ஆர்னு வச்சு
ப்ரோ பொண்ணா வேணா நடிக்கலாம். சத்தியமா ஒரு ப்ரோ தலைவருக்குலாம் இல்ல செட்டே ஒன்னா நடிச்சாலும் மாட்டீங்க கேட்டா பாருங்களேன். யோசிச்சு பாருங்க மகள ஐயோ இது கொடுக்குற ரியாக்ஷன்லாம் என்ன கேட்டா சத்தியமா செருப்பால் அடிப்பானுங்க. ஆனா நம்ம சைடுல ராஷ்மிகா ஃபேன் 4 பேர் தான் இருக்கானுங்க, 4-5 பேர் தான் இருக்காங்க. அங்க ஆக்சுவலி அருண் எனக்கு விஜய் ராஷ்மிகா ஒருத்தர் ஓவர் இருக்கான். ரேட்டட் மாதிரி இருக்கு. ஓவர் ரேட்டடு ராஷ்மிகா, கிரஷ்மிகா. ஆனா ப்ரோ ஒன்னு சொல்லட்டுமா, இல்ல நீங்க அது ஃபிகரா பார்த்தா அது செம்ம ஃபிகர் உண்மையிலே. அதுக்கு ஆக்டிங் தான் சுட்டு போட்டா வர மாட்டேங்குது, என்னன்னு புரியல. அந்த ஜிமிக்கி பொண்ணு பாட்டுல எல்லாம் செம்மையா இருந்தா. எனக்கு ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னா, சாய் பல்லவி தளபதி காம்பினேஷன் வேணும்ன்றது ஆசை. ஆனா அது நடக்காது. ஏன் எனக்கும் அடுத்த ஆசை. படம் தான் இருக்குது. ப்ரோ அட்லீஸ்ட் ஒரு பாட்டுல வைக்கலாம்ல. இப்ப ஆல்டோட்ட பூபதி நானடா அதுல சிம்ரான் வந்த அவ மாதிரி. அவ ஐட்டம் சாங்லாம் ஆட மாட்டா ப்ரோ. இது என்ன சமந்தா அவுத்து போட அண்ணா ஒண்ணு வந்து ஆடுறதுக்கு. பாப்போம். ஆனா இவர் ரேவந்த் என்னன்னா கல்யாணி கூட்டணும் வான்னுவான். கல்யாணி ரூட்ல இருக்கிறனால ரூட்ல இருந்தா கூட கூட்டணும் வரலாமே, ஆனா வரமாட்டாங்க. வயசு செட் ஆகாதா? வயசு செட் ஆகுதுன்னா ராஷ்மிகாவே போட்டிருக்க மாட்டாங்களே. ராஷ்மிகாவே செட் ஆச்சு, கல்யாணி செட் ஆகாதா? ப்ரோ கல்யாணி ஏய் வந்து கல்யாணி செட் ஆகாதுடா, இன்னும் ரொம்ப லீனா சின்ன இருக்கா. பொண்ணு மாதிரி மீனா தெரியும்டா. இல்ல இல்ல ப்ரோ, வயசு வெங்கட் செட் பிரபு ஆகாத வரும்போது நான் கல்யாணி மீனாட்சி தான் யோசிச்சேன், சௌத்ரி மாடல எப்படி போட்டிருந்தாங்க. போட்டிருப்பாங்க. என்ன சொன்ன? இல்ல அது இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணு மாதிரி இருக்குதுடா, அது செட் ஆகாது. ஏய் அஸ்வின், மீனாட்சி சௌத்ரி என்ன ஏய் ஆனா இல்லடா மீனாட்சி சௌத்ரி பெரிய மனசுரா. அது அவ்வளவு பெருசா தெரியல. அந்த பெரிய மனசுக்கு ஏத்த ரோல் தான் என்ன கேட்டா. ஐயோ, சின்ன பையன் ரோல் தான். பெரிய மனசு, கேலக்ஸ் பெரிய பெரிய மனசு. மனசு ம். பெரிய பெரிய மனசு தான் அது. அவன் தான் ஒரு சொல்லி விட்டான்ல, அதோட எக்ஸாஜரேட் பண்ணி வேற காட்டுறாங்க. பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். நான் திரும்ப போய் பாட்டு கேக்குறேன். பாய் என்ன நண்பர்களே. பாட்டு கேக்குற? போன்ல பேசாதடா மூட்டு, நேர்ல பேசுடா. அந்த பாட்டுலாம் இல்ல. ஆசிம் ப்ரோவோட வாய்ஸ் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இது பாட்டு அந்த ஆளு பாடியிருக்காரு. பாடுறதா? இதுக்குதான் பாடாதன்றான் பாரு. அதான் உன் பாட்டுக்கு அடிக்ட் ஆயிட்டு இது பண்ணுறான். ரேவந்த் பேசாம கோட்டுக்கு போகும்போது இந்த ஆளு பாடின பாட்டை போட்டு விட்டுருலாமா ஆந்திரால? ரேஸ் சாலை கட் பண்ணு மேன், காரை கொளுத்திடுவேன். ஏன்டா ஆந்திராவுக்கு போறதா இல்ல நார்த் இந்தியாவுக்கு போறியாடா? வாய்ஸ் அப்படிதானே வருதுல்ல? ஆமால. ஆமா தெலுங்கு அந்த ஸ்லாங்கே வரமாட்டுதுடா. தெலுங்கு கத்துக்க கஷ்டமா இருக்குது. ஒரு சில வார்த்தை தான் வருது. ஆடு போத்து இன்னும் அது ஒரே டைலாக் தானே. அடுக்குதானே மாறு போட்டானோ, మారు పోతే వీడు వీడు పోతే இந்த నేను, டைலாக் தவிர வேற எதுவும் అమ్మ தெரியாதுடா. మొగుడిని ఎవరు నా వస్తే చంపేస్తాను. அப்புறம் இந்த ரேவந்த், அதுக்கப்புறம் பழைய பிரதீப் இருப்பான்ல, அண்ணனுக்கு பிரதீப். அவனுங்களாம் ஆனவனா மாట్లాடுன்னு பேசுவானுங்க. அந்த வார்த்தையே அப்பதான் தெரிஞ்சது. அண்ணனுக்கு பிரதீப் தான் யாரா? பெட்ரோல் அது சைக்கோ. வேற யாரும் இல்ல, விவேக்குடைய ஃப்ரெண்டு. விவேக் இருக்கானா? இருக்கான். இப்பெல்லாம் ஆனா எங்க ரேவந்த் விவேக் வந்தோடனே வேலை காமிச்சிட்டான்டா, சூரிய அடிக்கிறது. விவேக் எப்படி தெரியுமா? லேண்ட் பேர பிட் எடுக்கணுமா, ஐயோ வந்துட்டேன். சரி பாத்ரூம்ல இருக்க வலியுல. ஆமா ஆமா. ஏய் பாத்ரூம் போன் எடுத்துன்னு போறிய? சும்மா கேக்குறேன், என்னைக்காவது விழுந்துக்குதா தண்ணியில? எங்க விழுந்துதுன்னு கேட்க மாட்டா, தண்ணியில விழுந்துக்குதா? நீ டவுட்டே போட வேணாம். பாத்ரூம்ல நான் இயர்போன்ஸ் போட்டு தான் போவோம், வயர்லெஸ். ஒரு தடவை இல்ல, என்ட்ரன்ஸ்லயே வச்சிருவேன். ஏசஸ் ஜென்ஃபோன் ஒன்னு வச்சிருப்பேன். அந்த ஒரு போன் அப்ப டுவெல்த் படிக்கும் போது அது வச்சிருந்தேன். அந்த டைம்ல அம்மா காலேஜ் போயிருக்கேன். காலேஜ் போனோடனே ரியல்மி மாறிட்டேன். டுவெல்த் அது அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா, சோப் போட்டு மூஞ்சி கழுவி நின்றேன். இந்த வடிவேல் கதை மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. மேலதான் வச்சேன், கழுவிட்டு பார்த்தா போனை காணோம், உள்ள கிடக்குது. ஆனா ஒர்க் ஆச்சு அந்த போனு, ஒர்க் ஆச்சு நல்லா. அப்ப நீ அதுல இருந்து கையில எடுத்து ஏய் இப்போ வர்ற போன்லாம் நீ ஐபோன் வச்சிருக்க? ஐபோனா ஆமா. வாட்டர் ப்ரூஃப் தானே? அதுக்குன்னு ஒருத்தர் டாய்லெட் எல்லாம் போட மாட்டோம். போடுறா, போட்டு இது பண்றா, செக் பண்ணி பாரு. என்ன கார்னிங் ஊர்ல கிளாஸ்னா இது ஏத்தி செக் பண்றாங்க பாரு காரை, அந்த மாதிரி நீ பாத்ரூம்ல போடு. சரிண்ணா. சத்யன் இன்டர்வியூ பாத்தியா? உன்ன மாதிரி அதெல்லாம் பார்த்த அவன் ஒரு கிறுக்குதி ஆசம் ப்ரோ வந்து ஊத்துனான். என்னது? அவன் ஒரு கிறுக்குதி ஆசிம் ப்ரோ மட்டும் தான் தனியா உட்காந்து அதுக்கு ஃபயர் விட்டுட்டு இருப்பாரு.
ஆசிம் ப்ரோ தெரியும்ல, அவரோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி. எப்படி ஆசிம் ப்ரோ எவ்வளவு பேமெண்ட் கொடுப்பீங்க அவனுக்கு? ப்ரோ கல்லூப்பு அவருக்கு மந்த்லி எந்த பேமெண்ட்டும் கிடையாது. ஆனா இதுக்கெல்லாம் கூட்டும். சும்மா ரஜினிக்காக எல்லாம் இப்ப போய் உட்கார்ந்து பேசுறன்றதெல்லாம் ஓடுக்கத. காசுக்காக தான் அங்க போய் உட்கார்றானே தெரியும், அது ஊருக்கே தெரியும். அது ஏன் எவ்வளவு அமௌண்ட்னு கேட்டு சொல்லுங்க. எங்க சைட்ல ஒரு 3-4 பசங்க வேலை இல்லை, இந்த மாதிரி இருக்கோ இல்ல யாரையாவது அடிக்கிறதுக்கு அனுப்புறோம். நீ பேமெண்ட் மட்டும் எவ்வளவுன்னு கேளு, ஆள் எங்க சைட்ல சேர்க்கறதுக்கு பல பேர் இருக்காங்க. ரேவந்த் ஃப்ரீ டைம்ல அப்பப்போ போயிட்டு வரும். நானே போயிட்டு தம்முங்க காசு என்ட்ரி பண்ணி தம்மிப்பேன். ஏன்னா அடுத்தவனோட பத்தி பேசி பொழைக்கிறதுக்கு தம் அடிச்சு அந்த காசு வேஸ்ட் பண்ணலாம். அந்த காசு தூக்கின்னு போய் என் குடும்பத்துக்கு சோறு போட்டேன்னா ஐயோ சி. அப்ப நீ என்ன பண்ற, அந்த காசு எடுத்துன்னு போயிட்டு அஜித் ஃபேன்ஸுக்கு எல்லாம் பால் பாக்கெட் வாங்கிட்ட, பொது சேவை. விஜய் ஃபேன் வாங்கி தந்தான்ற ஒரு அலெக்ஸுக்கு மாசமா பே பண்ணுது. எனக்கு டொனேஷன் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஆனா இப்ப இன்டர்வியூ இந்த ஆங்கரிங் பண்றவங்க எல்லாம் ஏன் நக்கலாவே பேசுறாங்க? லைக் ஆங்கரிங் ஏன்னா உங்க ஆள இல்ல தக் லைஃப் மூவ்மெண்ட் இன்னும் ஒன்னு ட்ரெண்ட் ஆன பிறகு ஆங்கரும் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ட்ரெண்ட் வேணும்ல, தக் லைஃப் மூவ்மெண்ட் மாதிரி. இப்ப ஆக்சுவலா ஆசிம் ப்ரோ அங்க போறதுல அவன் விஜய ஜோக்கர் ஆக்கணும்னு போறான். ஆனா கடைசியில அவனையும் ரஜினியும் ஜோக்கர் ஆக்கி அனுப்புறாங்க இந்த ஆங்கருங்க. இல்ல ஆசை மொழிகிறது என்ன தெரியுமா, ஆங்கர் விஜய் ஃபேனுங்க, நான் மட்டும் அங்க போயிருந்தேன்னு வைங்க. அதானே ஆசிம் ப்ரோ சொல்லுவாரு. இல்ல அவன் எது சொன்னாலும் ஆமான்னு சொல்லி அந்த ஆங்கர் செம்ம கவுண்டர் கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா இவரும் செம்ம கவுண்டர். நான் சொல்றது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, அவங்க சொன்னது நம்புறீங்க. என்ன கவுண்டர் விட்டான்? இல்ல நான் சொன்னது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க, ஆனா அவங்க சொன்னது அதுக்கு பேரு கவுண்டர் கிடையாது, அதுக்கு பேரு பிச்சை. கவுண்டருக்கும் பிச்சைக்கும் தெரிஞ்ச ஒரு வித்தியாசம். ரேவந்த் நீ நாயுடு தானே, ரேவந்த் ரெட்டின்னு இருந்தா மாசாந்து இருக்கும்டா. ரேவந்த் ரெட்டி கௌரவம். பேசாம ஜாதி மாறிடு. பூலை செகண்ட் நேமே ஒருத்தான எங்க வீட்டுல ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் இருந்ததே தூக்கிட்டாங்கன்ற. ஃபர்ஸ்ட் என்ன இருந்தது? வேற ஒண்ணு இருந்தது, நான் சொல்ல மாட்டேன். லவடிக பால் இருந்திருக்கும். ரேவந்த் ராஜ். அது ரேவந்த் ராஜா. ராஜாவா? ஒரு காட்டுக்கு ஒரு ராஜா போனாரா, கரடியை மீட் பண்ண. ஆசிம் ப்ரோ ரஜினியை பாத்திருக்கீங்க நேர்ல? பாத்திருக்கீங்களா? இல்ல இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நான் தளபதிய தான் புலி ஷூட்டிங் அப்ப பாத்திருக்கேன். போட்டோ எல்லாம் எங்க மாமா ரஜினி கூட போட்டோ தெரியாரு. எங்க மாமா ரஜினி ஃபேன், பெரியது ஃபயர் சர்வீஸ் இதுல இருக்கு. அந்த டைம்ல அது இன்னொன்னு ப்ரோ, அப்புறம் அவரு மீட் பண்ணும்போது ரஜினி தள்ள முடி இருந்துச்சு. 90s டைம்ல கொஞ்சம் கொட்டுற ஸ்டேஜ் அந்த அந்த இதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இப்பெல்லாம் இப்ப தெரியல, இப்ப யாரு மீட் பண்றாங்க. நடுவில் கூட சான்ஸ் கிடைச்சது நிறைய பேருக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணானுங்க. பட் விஜய் தான் ஐயா, இங்க பாதி பேருக்கு இருக்கிறவங்களையும் மீட் பண்ண முடியல. அரசியல் வந்துட்ட பிறகு கொஞ்சம் மீட் பண்ண முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை தான். ஆனா விஜய் அரசியலுக்கு வரும்போது ஒரு வீடியோ வைரலா ரிலீஸ் ஆகும். அவர் எனக்கு பிரியாணி விளம்புற ஒரு வீடியோ என் போன்ல இருக்கு. அது அன்னைக்கு அவர் அரசியல்ல, அதாவது அந்த பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து ஸ்பீச் கொடுப்பார்ல, பிரச்சாரம். அது ஒண்ணும் இல்லைங்க, இல்ல அப்பதான் ரீச் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்குது. இப்ப போட்டா எல்லாம் தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனா இல்ல, இது அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் சில பேர் ஆசைப்படுவானுங்க, எங்க அஜித் பிரியாணி செய்யணும், அது விஜய் சாப்பிட்டு பார்க்கணும், அது வீடியோ வரணும்னு. இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அஜித் நேரம் பைக் எடுத்து ஓடுறோம். அதான் நாங்க பாட்டுக்கு அதான் மைக் எடுத்து ஓடுவாங்க. மைக்கு இங்க பைக் அவள் தான். என்ன அலெக்ஸ் வர வர ராத்திரியா நான் டிஆர் ஃபேன் ஆயிட்டேன். ரேவந்த் அந்த எஸ்டிஆர் என்னதுடா தக் லைஃப் இருக்கிறது உண்மைதானே? ஏண்டா போட்டோவே வந்துருச்சு, இருக்கிறது உண்மையா? எனக்கு ஒரு டவுட்
இல்ல ரோலக்ஸ் மாதிரி தனிகன் போடுறதா இல்ல படம் முழுக்க இருக்கிற மாதிரி? இல்ல தனிக்கன் தனியான் ரோல் தான், கம்மி தான், ஒரு 20 நிமிஷம் நினைக்கிறேன்டா. ஆசிம் ப்ரோ, நேத்து உங்க ஃபேன்ஸ் எஸ்டிஆர் புடிச்சு கடிச்சிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் அவங்ககிட்ட சூத்தடி வாங்கணுமா? இல்ல அதான் கமலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல எல்லா படத்துலயும். STR48 நடிக்காம எதுக்கு தக் லைஃப் போய் நடிச்சீங்க? அதுக்காக என்னடா போங்க இது, அவங்க அதெல்லாம் இல்ல, சூத்தெரிய தானே செய்யும், அதனால லைட்டா. அப்ப விஜய் சேதுபதி, ஃபாஸ்ட் அமிதாப் பச்சன். ஆனா எனக்கு இல்ல பேட்டையில ஒரு சீன் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கலாம் விஜய் சேதுபதி. நல்லா இருந்துச்சு பேட்டை, சூப்பரா இருந்துச்சு. இல்ல துல்கர் அவ்வளவுதான் இல்லையே, துல்கர் படத்துல இருந்தே வெளியில வந்துட்டாரு. ரவி வந்துட்டாரா ப்ரோ? ப்ரோ துல்கர் கிடையாது தக் லைஃப்ல. நான் சொல்றது வந்து என்னது, நான் என்ன சொல்றேன்னா, தலைவர் படத்துலயே இப்ப எல்லாம் வந்து எல்லாரும் நடிக்கிறாங்க. ஃபாத் பாசம் நடிக்கிறாரு, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. பாகுபலி வில்லனா இருக்கான் தானே, அவன் பேர் என்ன? ராணா நடிக்கிறான். ராணா எல்லாரையும் போட்டு அடிச்சா ஓகேவா? ப்ரோ இது கமலோட பிளான் உங்களுக்கு புரியலையா? STR48 ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு மட்டும் என்னமோ பிளான் இல்லாம அப்படியே நேச்சுரலா போற மாதிரி பேசிக்கிட்டு லைட்டா சூத்தரிச்சு என்ன பண்றது, ஒண்ணும் இல்ல. அவனுக்கு அவர் என்ன சொல்லுவாருங்க, இல்ல ப்ரோ அந்த படத்தை நிறுத்திட்டு இதுல பண்றாங்கன்றீங்களா? இல்ல அதாவது STR48 ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் எடுக்க வேண்டிய படத்தை கமல் அவனோட சுயநலத்துக்காக STR வந்து பிரெயின் வாஷ் பண்ணி தக் லைஃப்ல நடிக்க வைக்கிறாரு. ஆனா STR48 இன்னும் ஆரம்பிக்காம இருக்காரு. ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, ரஜினி இப்ப வந்து நடிக்க கூப்பிட்டானா போவாங்களா மாட்டாங்களா ப்ரோ? போக மாட்டாங்களே, ஏன்னா அவர் இல்ல மயிரா கூட மதிக்க மாட்டாங்க ரஜினிய. ரஜினிக்கே போறாங்களா, கமலுக்கும் போவாங்க ப்ரோ. ஆனா அவனோட சொந்த ப்ரொடக்ஷன், சொந்த படம் STR48 இல்ல. ரேவந்த் சும்மா கேக்குதா? ரஜினிக்கு ஆன்மை இல்லடா சொந்தமா ப்ரொடக்ஷன் பண்ண. ஆன்மை என்றால் ஹாஸ்பிட்டலுக்கு போகடா, அந்த மாதிரி ஓகேவா? ஏன்னா நக்கிட்டு போயிடும், அவன் படம் தெரியும், அதனால எடுக்க மாட்டான். உங்க சைடுல கனின்னு ஒரு தரப்பான் தெரியுமா? யாரு? அவனை கண்ட்ரோல் பண்ணுங்க ப்ரோ. ஆனா இல்ல ஜெயிலருக்கு ஒரு நிறைய டைம் இவனே ரேவந்த் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இது. இந்த ஆமாமா சொன்னா இந்த மூதேவி சொன்னான், எஸ்கே வந்துட்டு ஜெயிலர்ல இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. இது எஸ்கே கிட்டே போய் வந்தாரு கேட்டானுங்க ஒரு டைம், சார் நீங்க ஜெயிலர்ல இருக்கீங்களான்னு. என்கிட்ட அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கான்னு கேட்டா. 171ல எஸ்கே இருக்கான்னு நினைக்கிறேன்டா. இத சொல்லு எல்லாத்துக்கும் சொல்லு ப்ரோ. ரன்வீர் சிங் இருக்காரு ப்ரோ. கமல் இருக்காரு, அது கன்ஃபார்ம். ரன் விஜய் சிங் பல்பு என்ன கமல்? 171ல கமல் இருக்காரு, அது கன்ஃபார்ம். அங்கேயும் கால் பண்ணா போல கிளைமேக்ஸ்ல, வாய்ப்பே இல்ல. இல்ல இருக்காரு, பத்ரி ப்ரோ கன்ஃபார்ம். ஹலோ லியோ 100%. ஒரு நிமிஷம் இல்ல வாசிம் ப்ரோ, சப்போஸ் என்ன சொல்றது, அவன் பேர் என்ன, எதனா மேகி ஆல்பத்துல வருவானே அமிதாப் பச்சன், அவன் கிளைமேக்ஸ்ல கால் பண்ற மாதிரி ஏதோ தனிகன் போடுற ரோல் என்ன ப்ரோ பண்ணுவீங்க? ப்ரோ கிளைமேக்ஸ்ல லியோதாஸ் கூப்பிட்டா செமையா இருக்கும். ஒரு போன் அதான் இல்ல லியோதாஸ் கூட வாய்ப்பு இல்ல. எல்சிவி இல்லையா அந்த படம்? எல்சிவி இல்ல, அப்புறம் எப்படி கூலி எல்சிவி இல்ல. ஆனா விக்ரம் கேரக்டர் வருது இல்ல. மாமே எனக்கு ஒரு ஆசரா, சிறுத்தை சிவா வந்துட்டு SCUன்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும்டா. தூக்குதுறை, அப்புறம் இந்த அண்ணாத்தே ரஜினி வரணும் ப்ரோ. இல்லடா சரி ஓகே, கேங்ஸ்டர் கணேஷ் இல்லடா, கேங்ஸ்டர் கணேஷ் அண்ணாத்தே காளையன் 2 பேரும் கங்குவால வராங்க. சூர்யாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு 2 பேரும் வந்து நின்ட்டாங்க. சும்மா அப்படியே அவெஞ்சர் யூனிவர்ஸ் மாதிரி அப்படியே ஒரு கிளைமேக்ஸ். ரேவந்த் இல்லடா, பாபி டியால் தான் தானஸ் மாதிரி இருக்கானே. கரெக்டா சூர்யான்னு ஒண்ணு 2 பேரும் கிளம்பி வந்து சப்போர்ட் பண்றாங்க.
171ல இவர் இருக்காரு, கமல் இருக்காரு, விக்ரம் ரோல தான் வராரு. 171ல கமல் இருக்காருடா. அப்படியா? ஆமா ஆமா, உங்க ஆசிப் ப்ரோ உங்க சைடு இல்லடா அப்படி இல்ல. லேடிஸ் கிட்ட போய் கேளுங்க. இல்ல இப்படியே வடை சுட வேண்டியது, என்ன பண்றது, ஐபிஎல் இல்ல கூலிக்கு. இப்படிதான் லியோ படத்துல ரோலெக்ஸ் வராருன்னு கிளப்பி விட்டாங்க. ரோலெக்ஸ் நானுங்க. இல்ல அதுவும் சாதாரணமா சொல்ல, இந்த ப்ரோமோல வந்துட்டு கார்ல எல்லாம் முகமூடி போட்டுப்பானுங்க, அதுல முன்னாடி உட்காந்துக்கிறாள் ரோலெக்ஸ்ட்டானுங்க. அதை பைத்தக்கார தயலிங்களான்னு. இதுல வேற டீட்டெயில் கூட பரவாயில்ல மாமி. இல்ல அலெக்ஸ் அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ரோலெக்ஸ் வந்து அர்ஜுனோட புள்ளையோ சஞ்சய் தத்தோட புள்ளையோ. ரோலெக்ஸ் எப்படியா கெட்ட வார்த்தை தவிர்க்கவும். இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லடா, ஏன்டா இப்படி பண்றீங்க? இவன் புள்ள அவங்கள டென்ஷன். ஆனா கோட்டுக்கு அந்த பிரச்சனை இல்ல ரவந்த், நம்ம பாட்டுக்கு போனோம் ஆக்ஷன் படம், டபுள் ஆக்ஷன். கோட்டுக்கு இப்ப கிளப்பி விடுவோம். இது மங்காத்தா அஜித் మన கிளைமேக்ஸ்ல வந்து ஓட்ட போறானே கண்டெய்னர்ல. கோட்டு இல்ல அதெல்லாம் இல்ல. எஸ்டிஆர் அந்த யூனிவர்ஸ் எல்லாம் கிடையாது. அங்க வந்து பாரு, கடைசியில வந்து வில்லனே வந்து விஜய் தளபதியா இருக்கு. ஆனா இது ரூமர் பரவுதுடா, விஜய் ஒரு நெகட்டிவ் ரோல், இது ஒண்ணு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி சொன்னாங்க, இந்த வில்லனான்னு தெரியல. ஆனா எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஸ்குவாட்ல இத்தனை பேர் இருக்கிறாங்க, அந்த அவன் பேர் என்னதுடா, அந்த மைக் மோகன் மட்டும் மிஸ் ஆகுது. அவன் தான் வில்லனா மைக் மோகன்? அதான் டவுட் ஆகுது. மைக் மோகன்லாம் வயசானவன்டா, அவனை எப்படா ஸ்குவாட்ல அமேகன் படத்துல இந்த மாதிரிதான் பண்ணானுங்க, கார்த்திகை வில்லனா வச்சு அப்புறம் பிளாஷ்பேக் கொண்டு வச்சு அந்த மாதிரி கேக்குறேன். வாய்ப்பே இல்ல, போய் படுத்துங்க. வாய்ப்பு இல்லாத நல்லது. ஆனா இல்ல அப்படி பார்த்தா படத்துல வில்லன் யாருன்னா இன்னும் தெரியல. தளபதி நெகட்டிவ் ரோல்னு ஒரு உருட்டுக்குது, தெரியல. இல்ல மைக் மோகன் தான் வில்லன்னு நினைக்கிறேன். மைக் மோகன் தான் அந்த படத்துல ஜீனியா வருவாருன்னு நினைக்கிறேன். ஜீனியா? ஏன்டா இது என்ன புரியல? திடீர்னு புகையுள்ள இருந்து வெளியே வருவாரு. வாய்ப்பு இல்ல இருக்கா? இதற்கு இந்த படம் எப்படின்னே தெரியலடா, என்ன ஜானர்னு. அட்லி படம் மாதிரி குழப்பின்னு இருக்கான், அதான் புரியல. அட்லி படம் மாதிரி கொஞ்சம் படம் கூட ஜானர்லாம் கண்டுபிடிச்சிடலாம்டா, ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருக்கும். இல்லடா, தளபதி ஒரு தளபதி ரெண்டு தளபதி கன்ஃபியூஷனா இருக்கும். இங்க ரெண்டு தளபதியும் தெரியுது, ஆனா கதை தெரியல. கதைனா என்னது, பிளாட் தெரியல. தெரியல ஜவான் வரைக்கும் அட்லி எடுத்தது ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். டேய் சங்கரும் இல்லடா, சங்கரும் ரிவெஞ்ச் தான்டா எல்லா படமும். ரிவெஞ்ச் தமிழ் சினிமால ரிவெஞ்ச் இல்லாம ஒரு படமே கிடையாது. விக்ரம் படம் ரிவெஞ்ச், அதெல்லாம் என்னது, ஜெயிலர் ரிவெஞ்ச். இல்லடா இல்ல இதுல இருந்து இப்ப என்ன கான்செப்ட்ல போவாங்கன்னா, பிரசன்ட் போர்ஷன், பிளாஷ்பேக் போர்ஷன், அவ்வளவுதான். அப்ப கோட்ல ஒரு ரிவெஞ்ச் இருக்கும்ன்றியா? கோட் ஏண்டா, நான் அட்லின்ற ஒருத்தா, நீ எங்க பிரபுன்ற? இல்லடா, தமிழ் சினிமா நார்மலாவே ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. இந்த படம் பிளாஷ்பேக் இருக்குதா இல்ல ரெண்டுமே கரண்ட் போர்ஷன் நடக்குதான்னு தெரியல பாப்போம். பொறுத்திருந்து பாப்போம். ஆனா சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. நம்மளால சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணதே கிடையாது. ஆமா, குள்ளலாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணிருக்கான்டா, நம்மளாவது பண்ணுவோம்டா. ஏன் கொல்லனை திட்டினா கோவம் வருதா? லவ் பண்றியா? யாரையாவது திட்டிக்கிட்டே இருக்கணும். நான் திட்டவே இல்லடா, அவனுக்கு குள்ளன் தான்டா சொன்னேன். ஓட்டா சார், நான் சொல்ல ஆசிம் ப்ரோ லவ் பண்றான். ரீசெண்ட் டேஸா என்னன்னு தெரியல, ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டீங்களா அவன் சேஸ்ல கூட்டின்னு போயிட்டேன். நான் பத்திரி ஒண்ணு சொன்னா பாத்தியா, கமல் இருக்காரு கூலியில சொல்லி இல்ல ரேவந்த் பேசும்போது ஆசி மைண்ட் ஓடும். கிளைமேக்ஸ்ல அவ்வளவுதான், ரஜினி கமல் ரெண்டு பேரும் பாக்ஸ் ஆபீஸ் பிளாஸ்ட் கொம்மால. கூட வாய்ப்பு இல்ல, கமல் எல்லாம் வாய்ப்பே இல்ல. ஷாரோ எனக்கு தெரியும் மம்மூட்டி நடிக்க வாய்ப்பு இருக்கு, எவனாவது ஹிந்தில இருந்து எவனையாவது எடுப்பாங்க. இல்ல ப்ரோ, எல்சி இருந்தா கூட பரவாயில்ல, படம் எல்சி இல்லன்னும் போது அது வாய்ப்பு இல்ல. எல்சி வருகிற எங்க பத்திலே கமல் கிடையாது, வாய்ஸ் மட்டும் தான். ஆனா இது பரவாயில்ல, லியோல குள்ளன் நானடா, எனக்கு அதான்டா ஏத்துக்க முடியல.
அப்பயே யோசிச்சேன் ப்ரோ, எந்த கோணத்துலயும் வரமாட்டான்டா, அவன் ஈகோ பாப்பான்டா, இதெல்லாம் நிறைய சொல்லிருந்தேன். இவனுங்க ஆஹா இருக்கான் மச்சான், ரோலக்ஸ் இருக்கான்டா, நானுங்க சத்தியமா பரவாயில்ல. ரோலக்ஸ் மட்டும் இருந்திருந்தான்னு வைங்களேன், இந்த 600 கோடியே எங்களால தான் வந்துச்சுன்னு கிளப்பி. பத்திரத்தை போட்டு பிரி பிரி பங்கு பிரி. ஆனா 600ல 300வது பிரிடா, நாங்க 300 எடுத்துக்கிறோம். ஆசிம் ப்ரோ நீங்க அந்த டைம் இல்லன்னு நினைக்கிறேன். விக்ரம் ரிலீஸ் ஆன ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஃபுல்லா சூர்யா தான் சொல்லியிருந்தானுங்க. சூர்யாதால தான் வந்துச்சு, ஆமா ஆமா ஆமா. சூர்யால தான். ரோலக்ஸ் வந்து 5 நிமிஷம் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு. 5 நிமிஷம் அலற விட்டாப்புல. இதான் பத்திரத்தை என் பேர்ல எழுதுங்கடான்னானுங்க. 450 கோடியாடா, 450 கோடி என் பேர்ல எழுதுங்கடான்னு. அப்பதான் எல்லாம் கேட்டானுங்க, ஈட்டு எவ்வளோடா பண்ணுச்சுன்னு கேட்டா 65 கோடி. 65 கோடி பண்ண ஒரு மூதேவி நீ 450 கோடி கேட்ட தந்துருவானுங்களா? ஆனா அமிதாப் பச்சன் உங்ககிட்ட பங்கு கேட்பாங்களா யாராவது? இல்ல எங்க பசங்களே அதை வச்சு கேட்க மாட்டானுங்க, ஏன்னா மேகி விளம்பரம் தான் தெரியும் எங்களுக்கு. தெரியல, ஃபாத் ஃபசல் நல்லா நடிச்சா உண்டு, அப்படி எவனா நல்லா நடிக்கலாம் படம் ஃபிளாப் தான் வேட்டை. இல்ல வேட்டையன் எல்லாம் மினிமம் கேரண்டி எப்படின்னா ஒரு ஆனா இதை இல்ல வந்து ப்ரோ, கிரிஞ்சுத்தனம் பண்ணாம இருந்தா போதும். டிஜே ஞானவேலு இல்ல ஒரு ஜெய்பீம் டைரக்டர்ல அந்த பைத்தியத்துக்கு கமர்ஷியல் வராது, ஏதாவது ரஞ்சித் மாதிரி பண்ணி விட்டானா சோழி முடிஞ்சது. பாப்போம். கூலில நம்பாலே கூலி இருக்காரா? நான் கூலி படத்தை நம்பிதான் இருக்கேன். கூலில காலி காசிம் ப்ரோ கவலையாப்படாத ப்ரோ, கூலியில தளபதியா இருக்காரு ப்ரோ. ஒரு சொல்லிட்டா, இது ஒரு தற்கூரிங்க அப்படி நம்பிட்டு இருக்கு, தெரியல, அது ஒரு கூட்டங்குது உண்மையில ப்ரோ. கூலியில வந்துட்டு விஜய் கமல் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்களாம். சத்தியமா அப்படி ஓட்டுன்னு இருந்தானுங்க டிவில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, பைத்தியக்காரனு. நம்மளா ஏதாச்சும் ஒன்று தலை போடுவோம்டா. சப்போஸ் ஃபியூச்சர்ல உண்மை வச்சுச்சேன் இந்த அப்பயும் சொன்னலாம் நான் சொல்றோம். நம்புற மாதிரி அடுத்த இன்ஃபுளுசர்னு போட போறேன். ஏற்கனவே இன்ஃபுளுசர்னு ஒருத்தன் வருவான், இன்ஃபுளுசர்னு சொல்லிட்டு எங்க அந்த நாயா அவனை போட்டு நடு முதல்ல குத்தி நிறுவல, நீ 2வது ஆள வர. டே கலர, இந்த அபவுட் அந்த மாதிரிலாம் போடுறாங்க, நீ வாழ்க்கையில யாராவது கிஸ் பண்ணிருக்கியா? ஏகான் கூட குத்தத்தில்டாடி டாடி. இல்ல இரா, நீ வர்ஜினா இல்ல ஏதாவது ஆன்டி மேல பாத்துட்டியா? ஆடங்க பார்த்தா யாராங்களா என்ன பார்த்தா வேலையை கிடைக்குமா? என்னடா இது, யாரும் கேட்காத வார்த்தை ஒரு ஃபிகரால நீ. அக்மார் கொஞ்சி இது ஆசிம் ப்ரோ கிட்ட கேள. ஆசிம் ப்ரோ எத்தனை போட்டிருக்கீங்க? ஆஷிம்லாம் எத்தனை பேர் ப்ரோ போட்டா? என்ன போட்டது? வாழ்க்கையில் எத்தனை அனுபவங்கள்? ரேவந்த் எத்தனை டைம் ப்ரோ போட்டா? ரேவந்த் எத்தனை டைம் போட்டோம்? நான் 4 பேரை இவரை பார்த்தா வானவில் பயம் அடிக்குது ஆசிம். 4 பேர் சேர்ந்து போட்டாங்களா? இல்ல 4 பொண்ணுங்களை போட்டு மாசு ப்ரோ. நீ கல்யாணம் பார்த்தது இல்ல அது நீயே இருக்கு கலர் இருக்கியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் திரும்ப சொன்னா, இவனுக்கும் அமலா சாஜிக்கும் லிங்கு சொன்னான். எனக்கும் அமலா சாஜிக்கும் புரியல. லிங்கா அமலா சாஜி நீதான் கல்யாணம் பண்ணிட்டு போறியா? எனக்கு ஓகே தான்டா. நீ எதுவுமே அடிக்காட்டு, அது கட்டாலும் பிரச்சனை இல்லடா, போங்கடா. எங்க போயிட்டானா அலெக்ஸ்? நானும் மியூட்ல போயிருப்பான். பேசுற மாதிரி தான் கேக்குது. என்ன மக்காட்டு இருக்கு இது? 2வது ஸ்பேஸ் இது. 2வது ஸ்பேஸா? ஃபர்ஸ்டே ஒருத்தன் வந்தான், நான் வணக்கம் பிஜேபியா? பிஜேபி வந்துட்டானா? திருச்சி சிவா பேசுறேன் அப்படின்ட்டு. அந்த மூதேவி எத்தனை அக்கௌண்ட் வச்சிருக்கான்னு தெரியல, எத்தனையோ அக்கௌண்ட்ல டிஃபரெண்ட் பேர்ல வந்து பக். ப்ரோ ஆசிம் ப்ரோ எதுவுமே கேட்கல ப்ரோ. டேய் அவனுக்காச்சும் ஏதாச்சும் கேளுடா. எனக்கு நீ பேசுறது மட்டும்தான் கேக்குது. எனக்கு ஆசிம் ப்ரோ பேசுறது எதுவுமே கேட்கல.
எனக்கு நீ அலெக்ஸி பேசுறது மியூட்ல மட்டும் இருக்கானா? தான் கேக்குது. ஆமா, ஹோஸ்டிங் இஷ்யூ. கனெக்ஷன் இஷ்யூ வந்து ஹோஸ்டிங். எனக்கு காமிச்சிச்சு ஹோஸ்டிங் இஷ்யூ. கேக்குதுடா. கேக்குதுடா. பக்கேஸ்ரா ரீகனெக்ட் பண்ணிட்டோம். ஆமா ஆசிம் என்ன கேட்ட ஓட்டாரு? நான் அது எதுவும் ஒண்ணும் கேட்கலையா? இல்லடா அலெக்ஸ், யார் கேட்கல சொன்னேன்? என்ன நீ கேட்டல்ல அமலா சாஜி கலர் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு. ஆமா கலருக்கு ஓகேவா? டேய் அவ்வளவு காஞ்சாடா போயிருக்க. சும்மா டேய் டேய் சந்தோஷம் பாடு டெய்லி சென்ட் பண்ணுவாரு அமலா சாஜி. அதான் அப்படி இல்ல சென்ட் பண்றானுங்க உண்மையிலே சீரியஸா கேக்குறோம். டேய் என்ன கேட்டா இவடா அமலா சாஜி பார்த்து காஜா வர ஒருத்தன் என்ன கேட்டா நீங்க அக்யூஸ்ட்னு போலீஸ்ல கூட அரெஸ்ட் பண்ணி போலாம். குமார் ஒரு டைம் லைக் போட்டான் தெரியுமா? அது பெரிய கண்டென்ட் ஸ்கிரீன்ஷாட் வச்சிருந்தோம். டாட்டுக்கு ஒரு டைம் வந்து முட்டு கொடுத்தான் போடுறா. டாட் மனுஷ பிறவி இல்ல, அது வேற விஷயம். டாட் மனுஷன் பிறவி இல்ல சார். ஏன்னா உண்மையிலடா அப்படியே கலர் டாட் மாதிரி ஆஃப்லைன்ல நிறைய ஜித்ஃபன் லூஸ் புதியா இருக்காங்கடா சத்தியமா. அவன் பேரே எடுக்காது எனக்கு அப்படியே. வந்தான் தெரியாதா? வந்தான்டா வந்து சூர்யா ஸ்டோ விட்டான்டா. சூர்யா வச்சானா? காவலிமா எதுதான் உயிரோடு இருக்கான்னு தெரியல. கங்கு 1000 கோடி அடிக்கன்றான், ஈட்டி நல்ல படம்ன்றான், என்ஜிகேல அண்டர் ரைடர்ன்றான். கூட அஞ்சானு விஜயஜித் ஃபேன்ஸால தான் ஃபிளாப் ஆச்சு, இல்லனா அது நல்லாதான் இது விட்டு இருந்தா நல்லா இருந்திருக்கான்றான். ஒரு உண்மை மட்டும் சொல்லிட்டான்டா. இல்லடா அது உண்மை, இது தனஜன் கொடுத்த முட்டுடா அது. இப்ப 2 பேரும் அடிச்சதெல்லாம் நியாயம் தான், விஜயஜித் 2 பேரும் சேர்ந்து அடிச்சானுங்க. அது இல்லடா அது நல்லா பரவிச்சு, அந்த படத்தை போட்டு பலன்னு பொழந்தானுங்க. பொழந்தது தப்பு இல்ல, இல்லன்னா மட்டும் அது என்ன நல்ல படமா அதான் கேக்குறேன். அந்த அளவு கட்டுற ஃபிளாப் ஆக வேண்டிய படம்லாம் இல்லல்ல. என்ன கேட்டா பெரிய கட்டம் தான்டா அஞ்சானு. ஒரு பேசிக் இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம எழுதிருப்பான் பாடு. பாஷால இருந்தது கூட இதுல இருக்காதுடா என்ன கேட்டா. பாஷா 90s படம், அதுல இருந்து அந்த பேசிக் கூட இதுல இருக்காது பாடு. மைக்கேல் மில்லர் அந்த படத்துல பாட்டுலாம் வேற லெவல் விட்டுறா. சரி கலர எல்லா ஆக்ட்ரஸ் போயிட்டு போட்டுன்னு இறனாங்களே, உனக்கு என்ன பிடிக்கும் யாரு? எனக்கு எப்பவுமே சமந்தா தான்டா. பிளாஸ்டிக் ஃபேனா? விஜய் ஃபேன் எல்லாருமே சமந்தா ஃபேன்டா. எல்லாரும் சமந்தா ஃபேன் இல்ல, நீ வேற பாதி பேருக்கே போய் எடுத்துட்டாங்க. 80% 70% சமந்தா ஃபேன். 70% சமந்தா ஃபேன். ப்ரூவ் பண்ணவா? இல்லடா இப்பெல்லாம் மாறிக்குது, ஸ்பிளிட் ஆகுது அப்படியே. மிர்னால் தாக்கூர் இல்ல இப்ப கூட நீ போல் சமந்தா கூட யாருன்னா போல் சமந்தா தான் வின் பண்ணும். த்ரிஷா அதிகமாகுது அப்படி பார்த்தா இந்த டைம்ல. அந்த பொண்ணால இப்ப வந்து ஒரு படம் பண்ணிட்டா அதிகமாயிட்டான். ஏடா த்ரிஷா திட்டுனுக்குற? சரி 96 அதை போட்டனே, உனக்கு பிடிச்சிருந்துச்சா? அது யாருது நல்லா? இது அது மட்டும் த்ரிஷா தான்டா. அது மட்டும் த்ரிஷாடா? ஏன் நடிக்க தெரியாது அவளுக்கு சமந்தாக்கு? அப்படி இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த படத்துல நல்லா பண்ணிட்டாங்க, எதுவும் சொல்ல முடியல. அப்படி இல்லடா, இவ அழுவுற சீனே மேக்ஸிமம் நல்லா இருக்காது சமந்தாது. இவ அழுவுறது சென்டிமெண்டா கேட்டா எவனை கேட்டாலும் தெரியும், எவனை கேட்டாலும் தெரியும்னுவானுங்க. தெரிய விட்டுரு வேற. சரி த்ரிஷா 96 விட்டுரு வேற. டேய் கில்லிலேயே த்ரிஷா நல்லா நடிச்சிருப்பா, சும்மாலாம் இல்ல. அந்த பொண்ணாமா சும்மா இருந்தா கில்லின்ற ஒரு படமே வந்திருக்காது. அப்படியே சமந்தா வேற, கில்லி த்ரிஷா வேறடா பைத்தியம். சமந்தாலாம் எனக்கு டவுட்ரா, சமந்தாலாம் எப்படா நீங்க எப்படா முட்டு கொடுக்குறீங்க? இப்ப சொன்னா நான் சமந்தா இல்லன்ட்டு. இல்லடா சமந்தா சவுத் இந்தியாவே ரூல் பண்ணாத. என்னது எங்க சமந்தா சவுத் இந்தியா ரூல் பண்ணாலாம்? பண்ணலையா? பின்னாடி நிக்கிற அனுஷ்கா கிட்ட கால்ல விழ சொல்லு, சிரிப்பா. சமந்தா இல்லடா, இரு காஜல் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டு அந்த போன இடத்த அவ ஃபில்ஃபில் பண்ணா, புரியுதா? காஜல் இடத்துதான் சமந்தா, காஜல் இடத்துக்கு தான் சமந்தா வந்தாலே தவிர இவ ஒண்ணு இந்த த்ரிஷா இடம், நயன்தாரா இடம், அனுஷ்கா இடம் அது வேற. இது 3 தான் ஆச்சுன்னு மாயங்க என்ன கேட்ட. இந்த த்ரிஷா, நயன்தாரா, அனுஷ்கா இது 3 ஆச்சுன்னு மாயவானுங்க டிவில. சமந்தாலாம் சும்மா தான், ஏதோ என்ன போட்டோஷூட் கிளாமர் போட்டோஷூட் வந்தா பாப்ப. கலரை நீயே உன செருப்பால அடிப்பண்டா.
சரி லாஸ்டா ஹிட்டான படம் எப்படி வந்தாலும் பாப்பேன். சமந்தா லாஸ்டா ஹிட்டான படம் எதுடா? இது குஷி. குஷி ஹிட்டு, தெலுங்கு குஷி. ஆமா எப்போ எக்ஸ்பென்சிவ் வேற வச்சுதான் நாங்க பண்ணேன் டேய். அதை இல்லடா விட்டு என்ன பண்ண சொல்லு. இல்லடா வேற பின்னாடி போ, வேற என்ன படம்? வேற படமே வரலையா அவள்தான் ஹீரோயினா? அந்த கருமத்தை தான் சொல்றேன். அப்புறம் என்ன புண்டி ஃபீல்டு இருக்கிறான்னு கேட்டா ஒரு ஐட்டம் சாங் சார். கோகா 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 கடுக்கேன்னு போவானுங்க தெலுங்குல. அந்த பாட்டு அந்த படத்துக்கு எவ்வளவு பேர் ஐபிஎட் பண்ணிச்சு தெரியுமா? 100 சொன்னி. ஒரு பாட்டால வாழாதீங்கடா. சமந்தா ஆமா உண்மைடா. லாஸ்டா ரங்கஸ்தலம் தானே. ரங்கஸ்தலுக்கு அப்புறம் இவளுக்கு எது பெரியட்டு டேய் சொல்றா. இல்லடா இப்ப ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவளுக்கு வந்து இப்ப அவன் எங்க பெருசா ஹீரோயின் ரோலே பண்ணலையா? தெய்வசாயி எத்தனை வருஷம் ஆகுதுடா? யாரா நீ? ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறமா அவ பெருசா ஹீரோயின் ரோலே பண்ணலையா அவன்? தம்பி டைவர்ஸ் ஆயிட்ட எல்லா ஹீரோயின்ஸும் நடக்கும். டைவர்ஸ் ஆயிட்ட பிறகுதான் எல்லாம் பண்ணுகிறா. ஏன் யசோதா நடிச்சா ஓடல, நடுவுல ஏதோ ஒரு படம் கூட ஏதோ ஹிஸ்டாரிக்கல் மாதிரி ஏதோ ஒண்ணு ஏந்தி மாதிரி ஹீரோயின் சப்ஜெக்ட் ரோல் படம் எல்லாம் இப்போ அப்ப எந்த ஹீரோயின் படிச்சு சொல்றா? அதுவும் ஓடல. சரி ஒருத்த இந்த குஷி படமும் ஓடல. குஷி படம் எல்லாம் ஓடிச்சு. ஓடலடா. ஓடலனா ஓடல மாட்டான். ஏன்டா இப்படி அழுவுற? செக் பண்ணி பாடுறா. நீயே செக் பண்ணு. விஜய் தேவரகொண்டாலே இன்டர்வியூல வந்து ஓடலன்னு சொன்னா. அந்த படம் அட்லீஸ்ட் அவ்வளவு ரேஞ்சுக்கு போன காரணமே சமந்தா தான். அதெல்லாம் இல்ல. அந்த படத்துல அவன் நல்லா இல்லடா. உண்மைதான்டா. அழுவுடு புரியுதா? நல்லா தான் நல்லா இருக்குன்ற. சரி நயன்தாரா கேட்டா ஜவான்னும், த்ரிஷாவை கேட்டா பொன்னியின் செல்வன் சொல்லும். இப்ப லியோன்னும். ஆமா இப்ப லியோன்னும், முன்னாடி பொன்னியின் செல்வன். ஏன் கில்லி ரிலீஸ் கூட கத்தி நிக்குது. சமந்தா இல்லடா இப்படி. ரீசெண்டா ஆமா நீ தானே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட. அதான் அந்த போட்டோ ஃபேக்டா. இது பாத்தியா நீ? ஃபுல் போட்டோ அனுப்பிச்சிருந்தேன் குரூப்ல பார்த்தேன். எம்எல் கேஸ் எழுதுற போறானுங்க சும்மா ராடி. இது ஆனா இல்லடா இது உண்மையில இல்ல. ஆனா தெலுங்குல பாத்தியா மகேஷ் பாபு ஃபேன் அதான் பரப்பி விட்டான், இல்ல பிரபாஸ் ஃபேன் பரப்பி விட்டான்னு அவனுங்க சொல்லுறானுங்க. அவனுங்க லூஸ் புடிங்க அவனுங்க. கீழே டோனே இருக்கான் பாரு. நான் ஜூம் பண்ணி பார்த்திருக்கோம். எனக்கு ஆனா ஃபியூச்சர்ல சமந்தா இது பண்ணா நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன கேட்டா. பானா பண்ணா நல்லதா இருக்கு. அது வேற இவர் இல்லடா. இவளுக்கு நீ யோசிச்சு பாரு, இவளுக்கு வயசும் போயிடுச்சு. எங்க ஹீரோ கூட நடிக்க முடியாது. எனக்கு ஒரு டவுட். இந்த பிரியங்கா எனக்கு ஒண்ணு தெரியலடா. பிரியங்கா மோகனுக்கு எப்படிடா இல்ல நல்லா இருக்கா? இவளுக்கு டான்ஸ் வராது, ஒழுங்கா ஆக்டிங்கும் வராது. எதுதான் ஃபேன்ஸா இருக்கான்னு தெரியல. வெறும் ஷாரி மட்டும் தான் கட்டுவாளா? சாரி எல்லாம் இல்லடா. அந்த தெலுங்குல தான் அந்த ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் கிளாமர் எல்லாம் நடிச்சிருக்காளே. நேவல் எக்ஸ்போஸ் பண்றது, கூட வந்துட்டு அந்த பெட்ல படுத்துன்னு உரல்றது எல்லாம் பண்ணிட்டு தான் இங்க தமிழ்ல வந்துட்டு அட கொடுக்கமா நடிக்குது. அதுக்கு என்ன சான்ஸ்னா ஜெர்சி படம் தானே அது. இவ நடிச்சது கூட ஜெர்சி இல்ல, இன்னொரு படம். ஜெர்சி தானா? அதான் கேங் லீடர் படம், இங்க டாக்டர் படம், டான் படம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஈட்டி படம் எல்லாமே ஹோம்லி ரோலா செட் ஆயிடுச்சா. அதனால இவ என்னன்னா எனக்கு ஹோம்லி மட்டும் தான் வருது, கிளாமர் எனக்கு போனா என் இன்ஸ்டால போற போஸ்ட் ஆச்சு நல்லா பண்ணலாம். இல்லடா இல்லடா இந்த கேங் லீடர் டாக்டர் மாதிரி போயிருக்கலாம். எதுக்கு பார்த்த ஈட்டி பண்ணா? ஈட்டி கூட விடுறா. கேப்டன் மில்லர்ல ஒண்ணு பண்ணா தெரியுமா? கன் எடுத்துக்கின்னு மதன்லாம் சிரிப்பு வந்துச்சு. நீ எப்படி சொல்ற? மதன் என்ன பூச்சிக்காரன். அந்த கன் சீன் எல்லாம் நல்லா இருக்குதுடா ஆக்டிங். மானங்கட்ட பையன் அவன் வந்துட்டு இந்த வந்துட்டானே அவன் புருஷன் சாக மாட்டானா? பண்ண மாட்டான். தளபதி 69 யார் அவருன்னு கேட்டா தெரியல. சில பேர் எல்லாம் பிரியங்கா மோகன்றானுங்க. மனசாட்சிக்கு தான் என்னன்னு தெரியல. நல்லாதான் இருக்கும். ஹைட்டும் செட் ஆகாது, டான்ஸும் வராது. 2-3 சீன் பேசணும். அந்த சீன் சொல்றா கலரு மதனை நீ வரலடா. ஐயோ கலரை மாட்டினடா. த்ரிஷா வித்துட்டான்டா சமந்தா ஃபேன். எவன் அவன் 8 செருப்ப நாயே. இவன் கலரு சத்தியமா த்ரிஷா எடுத்துட்டான். கேட்டு கீழே சாட்சி இருக்கானுங்க. சரி நான் ஒண்ணு கேக்குறேன். அதாவது தளபதியே சொல்லிட்டாரு 20 வருஷமா ஒரு பொண்ணு வந்துட்டு 20 வயசுல ஹீரோயினா வருது பெருசு இல்ல, 20 வருஷமா ஹீரோயினா மட்டுமே நடிக்கிறது தான் பெரிய விஷயம்.
இப்ப லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்றவ கூட டேய் சமந்தா மாசன்றான் லேடி சூப்பர் குத்துப்பாட்டுக்கு ஃப்ரீயா ஸ்டார்ன்றான். டான்ஸ் ஆடுறது. இரு அதாவது லேடி சூப்பர் ஸ்டார்ன்ட்டு அவளாவே கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒருத்தியே கூட குத்துப்பாட்டுக்கு காசு இல்லாம டான்ஸ் ஆடுறது இந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருந்தா. ஆமா, ஓகேவா? அந்த சிவாஜிலே குத்துப்பாட்டு டான்ஸ் ஆடுவானே. பல்லேலக்கா பல்லேலக்கா பல்லா புடிச்சு ஆடுன்னு போடுவோம். அதுக்கு ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணணும். ஆமா. சரி என்ன சொல்ல வர, அவன் சமந்தான்னு சொல்றான். சமந்தாவை விட ஏதோ த்ரிஷா தான் மாசன்றான். சாரி, த்ரிஷாவோட இந்த சமந்தா மாதிரி தான் மாசன்றான், மாத்தி சொல்லிட்டேன். இரு. சமந்தா கரியர்ல இருந்து தெரி படத்தையும் நீதானே பொண்ணு சொல்லி எடுத்துட்டு அவ 0 மட்டும்தான். அவன் ரங்கஸ்தலம் பார்த்து அனுப்பானே, அவன் கொல்ட்டி ரங்கம்மா அவங்க மாடுறான் அவன். ரங்கஸ்தலம் தெலுங்குல அவளுக்கு நிறைய ஹிட் படம் இருக்குடா டேய். சும்மா ஏதோ ஜனதா பேர் கேரேஜ், பிருந்தாவனம், மஜிலி தவிர அவளோட பர்ஃபார்மன்ஸ் எந்த படத்துல இருக்கு? பிருந்தாவனம், மஜிலி, எக்கச்சக்க படம் இருக்கு அதான் அவளுக்கு. சொல்றேன். பிளாக் பஸ்டர். I don't know. கலரு ஒரு நிமிஷம். என்னோட கேள்வி என்னன்னா, மஜிலி தவிர்த்து அவளுக்கு வேற பர்ஃபார்மன்ஸ் பண்ண படங்கள் என்ன இருக்கு? இருக்குதே. நான் இப்ப ஹீரோயின் இருக்குது, தெரியாத டே மதன. குஷி படம் நல்லா இருந்துச்சுன்றான்டா. செருப்பு பிஞ்சு அலெக்ஸ் உனக்கு. சமந்தா குஷி குஷி நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல ஒரு பாட்டு நல்லா இருக்கும், என் ரோஜா நீயா, சரியான பாட்டு. என்ரோஜா நீயா? அது எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த 20-30 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படத்துல டேய். இங்க பாரு, அந்த பாட்டு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்டா. ஹிமாலயாஸ்ல காட்டுவாங்க. மணிரத்னத்தோட படத்தை டைட்டில பேஸ் பண்ணி எடுத்த பாட்டுடா அது. நிறைய. ஆமாமா, அப்படியே சிங்க் ஆகுறதுல முழுசா அதுதான். காற்று என் உயிரே, என் உயிரே நீயா, அந்த மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு கலரு, நீ ஏத்துக்கலனாலும் இதான் நெசம். சமந்தாக்கு வந்து கிளாமரை தவிர்த்துட்டு அவளுக்கு வேற எதுவுமே கிடையாது. இத தாண்டா நான் சொன்னேன், உங்க அக்கால ஓலி அப்படியே சொல்றான் பாத்தியா. போட்டோ ஷூட் தாண்டா பாக்கலாம் கிளாமர். ஃபார் எக்ஸாம்பிள் மாளவிகா மோகன் மாஸ்டர் டைம்ல எப்படியோ அதே மாதிரி சமந்தா இப்ப வரைக்கும் அதை மெயின்டைன் பண்றாளே ஒழிய பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ன்னு பாத்தீங்கன்னா தெரி நீதானே பொண்ணு வசதி அவ்வளவுதான். அப்புறம் மஜிலி ரங்கஸ்தலம் பாத்தியா? தெலுங்குல ரங்கஸ்தலம், ரங்கஸ்தலம் படத்துல அந்த ஒரு லிப்லாக் சீனு, அப்புறம் வந்துட்டு அந்த துணி துவைக்கிற சீனு, இதை விட்டு அவர் என்னடா இருக்குது அதுல? டேய் படம் முழுக்க லோவி பிளேயர் இருப்பாடா, அதனால பார்த்தானுங்கடா நல்லா இருக்குது லோவி பிளேயர் பா. ஆனா உனா மோட்டார் தண்ணி பாய்ச்சதுக்கு புடைய ஊத்து போட்டு போவான் அவனை திட்டு. ஏதாவது இல்லடா மதுனை திட்டுறதுக்கு யாராவது புடைய ஊத்து போட்டு போவாங்களாடா? ஆனா சமந்தா போவாங்க. அது ஏன்னு எல்லாருக்கும் இதுவே த்ரிஷாவை எடுத்துக்கோ. த்ரிஷா வந்துட்டு சரி மதனை இல்ல, அவனை ரோஸ் பண்ணது இருக்கட்டும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேறேன். பொன்னியின் செல்வன் முடி த்ரிஷா என்னட்டு கொடுத்தா? புரியல டேய். இந்த பொண்ணாம பதில் சொல்லாது இரு. மத்த ஸ்பேஸ்ல யாருமே இல்லன்னு எனக்கு சமந்தா கிடையாதுடா. இல்லடா நான் யார் ஃபேனும் இல்ல. அவன்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன், ஏன்னா ரொம்ப நாள் இது ஆசை. தாய்ப்பாலை கூட பரவாயில்லடா. த்ரிஷா ஒரே ஒரு டவுட்ரா, த்ரிஷா பிடிக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லு. பொன்னியின் செல்வன் முறை என்னன்ட்டு? பொன்னியின் செல்வன் வரைக்குமா? பொன்னியின் செல்வன் முன்னாடிடா காதல புண்டை 96. ஆமா 96 நல்லா இருந்துச்சு. அது முன்னாடி 96 ராட்சசன் கூட தானே வந்துச்சு. 2018 ஹிட்டுடா படம். ஹிட்டு தான்டா. நான் என்ன ஃபிளாப் நான் சொன்னேன்? ரொம்ப வருஷமா அதான், ரொம்ப வருஷம் கேப். அதுக்கு முன்னாடி இல்ல அதாவது த்ரிஷா வந்து ஒரு 10 வருஷமா கரியர்ல வந்து இல்ல கூட அவ நடிச்ச படங்கள்ல அவளுடைய கேரக்டர் வந்துட்டு அழுத்தமா காட்டிட்டு போயிட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ட படத்துல ஒரு சீன் தான் கிட்டத்தட்ட யாருக்கு? ரஜினிகா? ரஜினி பொண்டாட்டிடா த்ரிஷா. ஒரு பைத்தியக்கார பொண்ணு. அடங்கம்மால எப்படா வந்தா? யாரா இவன்? தற்கொலை படம் பாக்கலடா. பார்த்தேன். அப்படியா? ஏய் சரோ கேரக்டர்டா சரோ. ஏய் இருடா ஒருத்தன் கவுண்ட் பண்ணிருக்கான்டா. அதுல மாலிகா மட்டும் தான் ஞாபகம் இருக்கா? இருடா ஒருத்தர் கவுண்ட் பண்ணிருக்காரா. ஸ்ரீலீலா தளபதி கூட டான்ஸ் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டான்னு ஒரு நியூஸ் வருது. உண்மையான அவன பெரிய புண்டையா ப்ரோ தெரியல. ஆனா ஸ்ரீலீலா விஜய்னு வந்தா என்கிட்ட மாய்க்கோ மாதிரி தான் கலாய்ப்பானுங்க. இத பத்தி நானே கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்ரீலீலா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு டான்சரு.
அப்படி ம். பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுலயும் சரி இந்தியாலயும் சரி ஸ்ரீலீலா மாதிரி கிட்டத்தட்ட 1,00,000 பேர் இருக்காங்க. டேய் ஆரியா பொண்டாட்டி ஞாபகம் தான் சாயிஷா ஓடுமாமே. ஆஹ் இங்க பாரு சாயிஷா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது சாய் பல்லவி ஆடுறது ஞாபகம் இருக்கா? எலும்பு இருக்கான்னு கூட தெரியாது பாடியில. ஆஹ் சாய் பல்லவி ஞாபகம் இருக்கா? ஏன்டா இவங்களெல்லாம் விட்டு புட்டு ஸ்ரீலீலாவோட சாய் ஆள் பல்லவி சொல்லிட்டு என்னன்னா அதுல இதோட சாய் பல்லவி என்ன கேட்டா ஒரு ஒத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்ரீலீலா அளவுக்கு அது ஆடல. ஆனா நேச்சுரலா ஆடும் சாய் பல்லவி. புரியுதா? அதான் சாய் சாய் பல்லவி பல்லவி நேச்சுரலா சாய் ஆடும். பல்லவி சாரங்க வந்து தெரியான்ட்டு ஒரு தெலுங்கு பாட்டு இருக்கும்டா, அந்த பாட்டு அது ஆடணும்டா. ஓவர் ஆக்டிங் சாரங்க மாதிரி தெரியான்னு பண்ணா தெலுங்கு பாட்டு டிவில. இருக்கும்டா, அது கேளுங்கடா. இங்க பாரு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஸ்ரீலீலாவுக்கும் சாய் பல்லவிக்கும் உள்ள டிஃபரன்ஷியேட் என்னன்னா சாய் பல்லவியோட டான்ஸ்ல வந்து நளினம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். ஆனா அது ஸ்ரீலீலா கிட்ட கிடையாது. ஸ்ரீலீலா ஆடணுமே ஆடுறா அவ்வளவுதான். ஆனா சாய் பல்லவியோட சாய் நளினம் பல்லவி வந்துட்டு வந்துட்டு நார்மலா டான்ஸ் யாருமே ஆடுறாவா, வராது. டான்ஸ் ஷோ எல்லாம் இருந்திருக்கா அவ. உங்களுக்கு யாரு பிரபுதேவால ரிஜெக்ட் ஆன பொண்ணு? கடைசியில பிரபுதேவா வந்துட்டு கொரியோகிராஃப் பண்ண பொண்ணு அவதான். டேய் எனக்கு ஒரு டவுட்ரா, இந்த நயன்தாரா ஃபேன்லாம் என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, போன வருஷம் ஜவான் பெரிய ஹிட் நயன்தாரா இல்ல, ஓகேவா, நயன்தாரான்னு சேர்த்துப்பாங்க. ஆனா நீ யோசிச்சு பாரு, இவ ஃபீல்டுல இருக்கிறது வந்துட்டு என்ன கேட்டா சில பேர் போடுற பிக்சர் தான். ஆனா கேட்டா லேடி சூப்பர் ஸ்டார்னு போட்டு போனாங்க. அதான் சரி டென்ஷன் சரி ஆகும். அதே அதே நயன்தாரா ஃபேன்ஸ்க்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இப்போ ஜவான் படம் வந்து 1000 crores வந்துச்சு, எல்லாம் ஓகே. அதுல நயன்தாராவை நீங்க எந்த விதத்துல ரசிச்சீங்க? எனக்கு ஒரே ஒரு கேள்விதான். நான் அதுல இல்ல, நான் ரசிக்க அலெக்ஸ் ட்ரை பண்ணேன். ஆனா இரு, இரு, தெரியல, ஒரு இரு. தொடைய காட்டுற சீன் தான். அதாவது அந்த படத்துல தீபிகா படுகோன் வந்த அந்த அந்த ஒரு ஒரு 1/2 மணி நேரம் வந்திருப்பாளா, அதுக்கு ஈக்குவல் ஆஹ் ஆகுமா நயன்தாரா வந்த போர்ஷன்ஸ்? நான் படம் பார்த்துட்டு மாயாஜால பார்த்துட்டு வந்தே சொல்லிட்டேன், இது நயன்தாரா விட தீபிகா படுகோனே ஃப்ரேம்ல நல்லா இருந்துச்சு தியேட்டர்ல. தீபிகா படுகோனு அவ ஆனா கண்ணு இல்ல, கான்வர்சேஷன்ல இப்படிதான் கண்ணுல படும். இப்ப விக்ரம்ல வந்துட்டு சூர்யால ஓடிச்சுன்ற மாதிரி. ஆனா எனக்கு கேட்டா அதேதான்டா. அட்லி கிட்ட பிடிக்காது. இல்ல அட்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அட்லி கிட்ட பிடிக்காத விஷயம் என்னன்னா இந்த நயன்தாரா சேர்த்துக்கிறது தான். நயன்தாரா சேர்த்துக்காம இந்திய இருந்தாலும் நல்லா கூடிய வச்சு சுத்துறான், அப்பாட்டியை வச்சு சுத்திக்கிறான். அப்படி கிடையாதுடா இருந்துச்சு. அலெக்ஸ். இது வப்பாட்டிலாம் இல்லடா. அவனுக்கு அட்லியோட ஃபர்ஸ்ட் ஹிட் வந்து ராஜா ராணி, அதோட ஹீரோயின் நயன்தாரா. அவன் வந்து ராசின்னு நினைச்சிட்டான், அவ்வளவுதான். ராசியும் இல்ல, ஒரு உண்டையும் இல்ல, அவளை தூக்கி போட்டு இது பண்ணுங்க. ஏண்டா அப்படி பார்த்தா இல்ல மெர்சல் நடா, மெர்சல் தெரியும். நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, அப்படி லேடி சூப்பர் ஸ்டாருங்கிற ஒரு பட்டத்தை வச்சிருக்கிறவ ஏன் ஒரு 11 படம் ஃபிளாப் கொடுத்தா? 11 படம் எப்படி ஃபிளாப் எனக்கு புரியல. யோசிச்சு பாரு. ரீசெண்டா நயன்தாராவோட மூவிஸ் இது எல்லாத்தையும் எடுத்து ஓடு பாரு. மாதிரி தெரியுது, இரு சொல்லு. நீயே பாரு. நான் ஒரு ரீசெண்டா கூட Facebookல பார்த்தேன் ஒரு போஸ்ட். அது இருடா, நயன்தாரா நடிச்ச ஜவானுக்கு ஃபிளாப் ஆன முன்னாடி படங்கள் எல்லாம். கலர், ஜவானுக்கு முன்னாடி இவளுக்கு என்னட்டு நான் படம் நடிச்சேன்னு சொல்லுங்க, அது இட்டா ஃபிளாப் பண்ணதுக்கு சொல்றேன். மாயா ஜவான் மாதிரி மாயா O2 வாக்கணுமா, அதான் சொல்றேன். டேய் O2டா O2. அப்படின்னா சாரி ப்ரோ. ஓ போட்டு மேல வந்து சின்னதா 2 போட்டிருப்பாங்களா 2. டேய் ஆமாண்டா. ஃபிளாஃபா? நெட்ரிகன் ஃபிளாஃபா? அன்னபூர்ணி ஃபிளாப்பா? அதுவும் ஃபிளாப். இது இப்போ அது ஜெயமணி ஃபிளாப் கூட இல்ல. நடிச்சாலே இறைவன் ஃபிளாப்பா? இறைவனும் ஃபிளாப். இப்ப ரீசெண்டா அவர்ல அதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க, ஒரு 11 படம் ஃபிளாப் அவளுக்கு. ஆனா இவ சோலோவா நடிச்சதுல 2 படம் எனக்கு பிடிக்கும். அறம், மாயா. அதுக்கப்புறம் மாயா. மிச்சம் கரெக்ட் அலெக்ஸ். இல்ல கோலமாவு கோகிலா, எல்லாம் எனக்கு பொண்ண படம். கோலமாவு கோகிலா பிடிக்கும். ஓலமாவு நார்மல் தானே கேட்டா, இதை கம்பேர் அது பண்ண. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த படம் முழுக்க சிரிப்பு தான். ரொம்ப மனசு விட்டு சிரிச்சேன். நார்மல் தானே, ஓகே தான் கேட்டேன். 11 படம் தொடர்ந்து ஃபிளாப் கொடுத்த ஹீரோயினும் வருஷத்துக்கு ஒரு படம் நடிச்சாலும் அது ஹிட் கொடுத்த ஹீரோயினுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. கலர பெருமை பொண்டையாக ஒன்று இருக்கிறார் திருஷ்டா வச்சு. அவனும் மொத்தம் முறக்க பீஸ் இருந்துச்சு அவன். யார் த்ரிஷாவா? த்ரிஷா நேவல்ரா. அதான் இவனே ஃபேன் ஆனா. டேய் நான் கில்லி படத்தை பார்த்து ஃபேன் ஆனங்க, சுத்த மூடு. கில்லி எல்லாருக்கும் பிடிக்கும். நீ மெயினா இத்தனை வருஷம் இதுக்கு ஃபேன் ஆகுற, கில்லி இத்தனை வருஷமா ஆகுது, ஒரு படத்தை இத்தனை வருஷம் எப்படி? நான் வந்துட்டு தளபதிக்கு ஃபேன் ஆனதும் கில்லி படத்துல தான். சேம் மூவில த்ரிஷாக்கு ஃபேன் ஆனதும் நான் கில்லி படத்துல தான். இந்த 20 வருஷமாவே அதான் ஒண்ணும் இல்ல.
இப்ப கில்லிக்கு அப்புறம் திரிஷா நடிக்கலன்னதுக்கு படம் ஃபேனா இருந்திருப்பியா? கண்டிப்பா இருந்திருப்பேன். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்னு ஒண்ணு இருக்குல்ல. கலரு என்ன பண்ணுகிறான் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இரு 2-3 படம் தான் நடிச்சிருக்கா. அதுல என்னடா அப்படிங்கிற மாதிரியான ஹீரோயின்ஸ் கூட இருக்காங்க. டேய் ஆனா என்ன கேட்டா டேய் அசின் வந்துட்டு ஃபீல்டுல இருந்தா நல்லா தருவோம்டா. டேய் கண்டிப்பாடா. அந்த முண்டை வேற ச்சே, இந்தியில இரு நானே நான் சொல்றேன். ஓவரேட்டடா ஃபீல் பண்ற ஹீரோயின் வச்சிருந்தான்டா. போடா டேய். அது மயிர் ஓவரேட்டடியா பிடிச்சிரு நாயே. டேய் இவன் வாயில ஏதாவது வாழைப்பழத்தை உமால ஏன்னா நயன்தாராவை தின்னுட்டு அசின் ஓவரேட்டர்ன்றான். யாருடா நீ? யாரா நீ? கலரு இப்பெல்லாம் பேசுன இல்ல எனக்கு அசின் ஓவரேட்டர் தான் தோணும் எப்பவுமே. இரு நீ ஒண்ணும் இல்ல. அசின் எப்ப ஓவரேட்டட்? உனக்கு அசின் ஓவர் ஆக்டர்னு நினைக்கிறப்போ காவலன் இந்த படம் மட்டும் அசின் பாரு. நஸ்ரியா நஸ்ரியா ஓவர் ஆக்டர் நான் ஒத்துக்கிறேன். டேய் இல்ல நசரியா கூட சரி விட்டுருங்க. ஆனா ஒரு டைம் புடிச்சது எனக்கு. ஆனா அசின் எப்படிடா? அசினை போயிட்டு எப்படி சொல்ற? எனக்கு அப்படிதானே தோணும். இந்த 2 பேரும் ஓவரேட்டட் தான். ஏதாவது இல்ல ஏதாவது பாண்டியலன்னு படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாரா இல்ல புரியல. ஸ்ரீலீலாவத்தினவன் தானே விடு. நான் எங்கடா ஸ்ரீலா பண்ணேன் கிடைச்சா நல்லா இருக்குன்னு. சோக்கிலாடி சொப்பன சுந்தரி டேய் ஆனா அந்த பாட்டு நல்லா தான் இருக்கும். பூர்ணாவுக்காக அந்த பாட்டு ஓகே. ஏய் யார் தெரியுது ஆன்டி வேரியண்டா ஆரம்பத்துல ஒண்ணு பீடா போட்டுனானுக்குமே கலா கால ஃபேமிலி எஸ்தரேன்னு அத பாத்து நாய் பூர்ணா செம்ம கிரேஸா போட்டுட்டா 2 ஸ்டெப் சரியான நல்லா இருந்துச்சா இல்ல பூர்ணம். ஏன்னா இல்ல என்ன இருந்தாலும் இவ ஸ்ரீலீலா ஆட்ட தானே ஃபுல்லா காட்டுறானுங்க. அதனால அவ ஸ்ரீலீலா அதாவது நீ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின பாத்தியா ஜவான்ல என்னதான் படம் ஃபுல்லா நயன்தாராவை காட்டினாலும் தீபிகா படுகோன் வர போர்ஷன்ஸ் மட்டும்தான் படத்தோட ஹைலைட்னு. அது மாதிரிதான்டா. நீ நல்லா யோசிச்சு பாரு. பூர்ணா வர போர்ஷன்ஸ் டான்ஸ் பக்காவா இருக்கும். கலரு ஸ்ரீலீலா தான் சொல்றான். பூர்ணா நல்லா இருக்கு. ஆனா ஸ்ரீலீலா நல்லாதான்டா ஸ்ரீலீலா. நல்லா ஆனா அந்த கிரேஸ் சொல்லுவாங்களா அது பூர்ணா அந்த போட்ட ஸ்டெப் எல்லாம் இல்லடா அதான் ஒன்னோடா இப்ப இந்த ஃபாஸ்டா ஆடணும்னு ஆடும் தெரியுமா பைத்தியம் மாதிரி. அப்பதான் ஸ்ரீலீலா அதான் அப்பதான் டென்ஷன் ஆகுது. ஃபாஸ்டா ஆடணும்னு வேணே ஆடும். அது கொரியோகிராஃபர் வேலடா. மயிறு எல்லாத்துலயும் சரி நச்ச எல்லா படத்துலயும் பாரு. நானே பார்த்திருக்கேன். அதாவது ஃபாஸ்டா ஆடுவா அவ்வளவுதான் அவளோட இது. படத்துல போயிட்டு பாருங்க செம்ம கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா ஆடுறதுக்கும் எல்லாரோட ஃபாஸ்டா ஆடுறதுக்கும் வித்தியாசம் இல்ல. ஃபாஸ்டா ஆடணும். வெள்ளி சுற்றுன்னு ஒரு படம் ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்துல